கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவருடைய பிரசன்னத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಆತನನ್ನು 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடினாலும் ಎಲ್ಲಿ 2-3 ಆತನ அங்கே ನಾಮದಲ್ಲಿ நான் ಇರುವರು இருப்பேன் என்று ಅಲ್ಲಿ ನಾನು சொல்லியிருக்கிறார். ಇರುವೆನು ಎಂದು ಹೇಳಿದ ಆತನು. ஆண்டவர் நம்மை நிறைத்து நடத்தினார். அதற்காக நன்றி அப்பா. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಆತ್ಮದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ அப்படியே நேரம் கடத்தாமல் அவருடைய பிரசன்னத்திலேயே அவருடைய வசனத்திற்கு நாம் போக போறோம். ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು சொல்லுமா 7 வார்த்தைகள் இயேசு நானே என்று சொல்லி இருக்கிறார். 7 ವಾಕ್ಯಗಳು ನಾನೇ ಎಂದು ಹೇಳಿದ. இன்னும் நிறைய காரியங்களை நானே என்று சொல்லி இருக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனால் குறிப்பா இது 7 வார்த்தைகளை யோவானிலிருந்து எடுத்து நாம் பார்க்க போகிறோம். ಕೆಲವು 7 ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. அது 2 வாரங்களாக அற்புதமாய் சில காரியங்களை 2 ವಾರಗಳಿಂದ ಕಳೆದ 2 ವಾರಗಳಿಂದ ಇದನ್ನು முதலாவது அவர் என்ன சொன்னார்? ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದರು, I am ನಾನೇ bread of life. ನಾನೇ ಜೀವ I am the bread of life. ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ bread ಹೇಳಿದ್ದಾರೆ. of life என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ஜீவ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பம் நானே என்று ஆண்டவர் ಜೀವ சொன்னார். ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆக அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஜீவ அப்பம் நானே என்று ಏನೆಂದು சொன்னால் ಹೇಳುತ್ತಾರೆ? ಜೀವ ರೊಟ್ಟಿ ನಾನೇ ಎಂದು ಹೇಳಿದರೆ, ஜீவ அப்பம் என்றால் ಜೀವ ರೊಟ್ಟಿ ಎಂದರೆ அப்பமானது ஜீவனை கொடுக்கிறது. ರೊಟ್ಟಿ ಆದದು ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದು. ஆக ஜீவ அப்பம் என்றால் ஜீவ வார்த்தையை குறிக்கிறது. ಜೀವ ರೊಟ್ಟಿ ಎಂದರೆ ಜೀವ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುವಾತದು. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. ನಾವು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಮುಂಚೆ ஆதியில் வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾರ್ತೆ ಇತ್ತು, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ಆ ಮಾತು ದೇವರಿಂದ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರಲ್ಲಿ ಇತ್ತು, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வாக்கியವು தேவராகியே ಇತ್ತು. ஆக வார்த்தை தான் தேவன். ಆದರೆ ವಾಕ್ಯವೇ ದೇವರು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳಿಂದ ಆತನು ஜீவ அப்பம் நானே என்று அவர் என்னை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ಜೀವ ನಾನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஜீவ வார்த்தை நானே. ಜೀವ ವಾಕ್ಯವು ನಾನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ಇವತ್ತವರೆಗೂ ಜೀವಿಸುತ್ತಿರುವುದು வயிறு நிரம்பினதனால அல்ல, ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தது. ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போ my word will give life என்று சொல்லுகிறார். ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. என் வார்த்தை உங்களுக்கு ஜீவனை தருகிறது. ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಜೀವವನ್ನು ನೀಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. முதல் வாரத்திலே பார்த்தோம், ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ my word will give peace to your soul. என்னுடைய வார்த்தை தான் உங்கள் ஆத்மாவுக்கு சமாதானத்தை தருகிறது. ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ನೀಡುವಂತದಾಗಿದೆ. ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು அப்புறம் சொல்றாரு, ಹೇಳಿದ್ದಾರೆ. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இல்ல, ಈ ಲೋಕ ಕೊಡುವ ರೀತಿ ಅಲ್ಲ, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் ಈ இல்ல, ಲೋಕ ಕೊಡುವ ರೀತಿ ಅಲ್ಲ, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து ನಾನು ನನ್ನ போகிறேன். ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஒரு விதமாய் கொடுக்கிறது, ಈ ಲೋಕವು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತದೆ. சமாதானத்தை வேற வேற விதமா கொடுக்கு, ಶಾಂತಿಯನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲ நம்ம கூட ಕೊಡುತ್ತದೆ. சமாதானம் எங்க நிம்மதின்னு தேடி ಈ ಲೋಕವು ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಾ, இங்க கிடைக்குமா, ಇಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದಾ, பணத்துல கிடைக்குமா, ಹಣದಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಾ, பொருள்ல கிடைக்குமா, ವಸ್ತುವಲ್ಲಿ பங்களா ಸಿಗುತ್ತಾ, கட்டிட்டா கிடைக்குமா, ಬಗ್ಲಾ ಕಟ್ಟಿದರೆ பேர் புகழ் ಸಿಗುತ್ತದಾ, வந்துட்டா கிடைக்குமா, ಹೆಸರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರೆ சமாதானம் எங்க ಸಿಗುತ್ತದಾ, கிடைக்கும், சமாதானம் எங்க ಸಮಾಧಾನ ಎಲ್ಲಿ கிடைக்கும், ಸಿಗುತ್ತದೆ ಅಂತ. அந்த கோயிலுக்கு போனா கிடைக்குமா, ಆ ಬೆಟ್ಟ இந்த ಗುಡ್ಡಗಳಿಗೆ நபரை ಹೋದರೆ, தேடி போனா கிடைக்குமா, ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದರೆ, இந்த மடத்தை இந்த மலையை தேடி போனா ಈ கிடைக்குமா. ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡವನ್ನು ನೋಡಿದರೆ, பாத்தீங்களா, சில பேர் மலையில போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வருவாங்க, ಕೆಲವೊಬ್ಬರು ಕೆಲವು ಬೆಟ್ಟಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ಸ್ವಲ್ಪ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಮಾಡಿ சமாதானமா போயிட்டு வரலாம். ಸಮಾಧಾನವನ್ನು ತಗೊಂಡು வீட்டுக்கு ಬರೋಣ. வந்தா ಮನೆಗೆ ಬಂದರೆ திரும்ப அதே தானே. ಮತ್ತೆ ಅದೇ. அப்ப நிறைய பேர் தேடிட்டு போறாங்க. ಅನೇಕರು அப்ப ಹುಡುಕಿ ஆண்டவர் ಹೋಗುತ್ತಾರೆ. சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಜೀವ ರೊಟ್ಟಿಯು ஜீவ ನಾನೇ, வார்த்தை நானே, ಜೀವ ವಾಕ್ಯವು ನಾನೇ, my word will give peace to your soul. உங்க ನನ್ನ ஆத்மாவுக்கு ವಾಕ್ಯವು வார்த்தை ನಿಮಗೆ தான் ಸಮಾಧಾನ சமாதானத்தை கொடுக்கும். ಕೊಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்க போனாலும் திரும்ப அங்கதான் வரணும். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ஆண்டவர் ಬರಬೇಕು. வார்த்தை தான் எனக்கு உங்களுக்கு ಹಾಗಾದ್ರೆ சமாதானத்தை ದೇವರ தரும். ವಾಕ್ಯವೇ ನನಗೂ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತದೆ. மூன்றாவதாக பார்த்தோம், ಮೂರನೇದಾಗಿ என் ನೋಡಿದ್ದೇವೆ, வார்த்தை உங்கள் இருதயத்திற்கு திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கும். ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ತೃಪ್ತಿಯನ್ನು ನೀಡುತ್ತದೆ ಎಂದು ನೋಡಿದ್ದೇವೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವೇ? ஆண்டவர் வார்த்தை மாத்திரம் மன நிறைவை கொடுக்கும். ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಮನುಷ್ಯ ಮನ ಇನ್ನಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು சொல்லுவான், ನಾಳೆಗೆ ಒಂದು ತೃಪ್ತಿಯನ್ನು சொல்லுவான். ಕೊಡುತ್ತದೆ. மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். ಮನುಷ್ಯನು ಇವತ್ತು ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾಳೆ ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಚೇಂಜ್ ಆಗ್ತಾನೆ ஆனா ಇರುತ್ತಾರೆ. ஆண்டவர் ಆದ್ರೆ அவருடைய ದೇವರು வார்த்தை எனக்குள்ளாக நிலை ಆತನ கொண்டிருக்கும் ಮಾತು போது ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದರೆ,
திருப்தியாய் மன ನಾನು நிறைவோடு இருப்போம். அவருடைய வார்த்தை மாத்திரமே மன நிறைவை கொடுக்கும். ಆತನ ವಾಕ್ಯವೇ ನಮಗೆ ಮನಶಾಂತಿ. இரண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ முதல் வாரம் I am the bread of life என்றதை பார்த்தோம். ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. இரண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? ಎರಡನೇ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ I am the light of the world என்று பார்த்தோம். ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. இந்த உலகத்திற்கு ஒளியாய் நானே இருக்கிறேன். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂದು ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾನೇ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். ಕಳೆದ ವಾರ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ஏன்னா இந்த உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறதுனால தாங்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் பாவம் என்று தெரியாமல் அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಲೋಕವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾರ್ಮಲೈಸ್ ಮಾಡಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. ஒருவேளை நீங்க கேட்கல, போன வாரம் கேட்கலன்னு சொன்னா நீங்க போய் நீங்க இன்னொரு தடவை லைவ் நீங்க பாருங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕಳೆದ ವಾರ பாவத்தை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவத்தை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ಪಾಪವನ್ನು ನಾರ್ಮಲೈಸ್ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಿದೆ. ಅಂಧಕಾರத்தை ನಾರ್ಮலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ಪಾಪವನ್ನು இருளை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಿದೆ. அநியாயம் செய்வதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ಅನ್ಯಾಯ ಮಾಡುವುದನ್ನು ನಾರ್ಮಲೈಸ್ பண்ணிக்கிட்டு இருக்கு. ಲಂಚ ತಗೊಳ್ಳೋದು ನಾರ್ಮಲೈಸ್ பெரிய விஷயம் இல்லப்பா, ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಲ್ಲ. ಯಾರು செய்யாதத நான் செய்றேன், ಯಾರು ಮಾಡದೇ ಇರೋದು ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. பெரிய பாவம் இல்ல, ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಪಾಪವಲ್ಲ. பாவம்னா பாவம் தான். ಪಾಪ ಎಂದರೆ ಪಾಪವೇ, சின்னதோ பெருசோ, ಚಿಕ್ಕದೋ ದೊಡ್ಡದೋ. இந்த உலகம் ஒரு பக்கம் அந்தகாரத்தில் இருக்கிறதால தாங்கள் செய்வது பாவம் என்று அறியாமல் அந்த பாவத்திலே இருக்கிறாங்க, அந்த அந்தகாரத்திலே இருக்கிறாங்க. ಈ ಲೋಕವು ತಾನು ಮಾಡುವ ಪಾಪವನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಆ ಪಾಪದಲ್ಲೇ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. ವಚனம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும், ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಕತ್ತಲೆಯು ಭೂಮಿಯನ್ನು காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லுகிறது. ಕಾರಿರುಳು ಜನವನ್ನು அப்படிதான் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்குது. ಆ ರೀತಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದೆ. நான் என்ன தப்பு செஞ்சாலும் பெருசு இல்ல, ನಾನೇನು ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ ದೊಡ್ಡದಲ್ಲ ಅಂತ. ಡಬಲ್ ಮೀನಿಂಗ್ பேசினா தப்பு இல்ல, ಡಬಲ್ ಮೀನಿಂಗ್ ವಾಕ್ಯಗಳು, ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேசினா ತಪ್ಪು இல்ல, ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತನಾಡಿದರೆ ತಪ್ಪಲ್ಲ. ಎಲ್ಲವನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ இன்னைக்கு நல்லா இருக்கிறவன வேற மாதிரி பாக்குது, ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿರುವವರನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ನೋಡುತ್ತೆ. ಡಬಲ್ ಮೀನಿಂಗ್ பேசுறவன அவனோட சேர்த்துக்குது. ಬೇರೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡೋನು ಅವರ சினிமா நடிகன் சொல்றான், சினிமா நடிகர் சொல்றான், ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಇರೋರು ಹೇಳ್ತಾರೆ கதைக்கு தேவைப்பட்டா ಕತೆಗೆ நான் நிர்வாணமா நடிச்சா பரவாயில்ல, ನಾನು ஆபாசமா நடிச்சா பரவாயில்ல, ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೂ ನಾನು கவர்ச்சியா நடிச்சா பரவாயில்ல. நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ಎಲ್ಲವೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅನ್ನಿಕೊಂಡಿದೆ. காரணம் இருளில் அந்தகாரத்தில் இருக்கிறதுனால தாங்கள் செய்கிறது பாவம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅನ್ನಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தான் இந்த ஒளியான தேவன், மெய்யான ஒளியான தேவன் சொல்லுகிறார், உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் ஒளியாய் ನಾನೇ ಬೆಳಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ ஒளி வந்துட்ட பிறகு இருட்டுக்கு அங்க என்ன வேலை? ಬೆಳಕು ಬಂದರೆ ಕತ್ತಲೆ, பரிசுத்தம் வந்துட்ட பிறகு பாவத்திற்கு அங்க என்ன வேலை? ಪರಿಶುದ್ಧ ಬಂದರೆ ಪಾಪಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏನು ಕೆಲಸ? I am the light of the world. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನೇ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. I am the light of the city சொல்லல, ನಾನೇ ಬೆಳಕು ಈ ಸಿಟಿಗೆ I am the light of the family சொல்லல, ನಾನೇ ಈ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಬೆಳಕು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அதுவும் உண்மைதான், ಅದು ನಿಜವೇ. ஆனா அவர் எவ்வளவு ஞானமா எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டார் பாருங்க. ಎಷ್ಟು ಜ್ಞಾನದಿಂದ I am the light of the world. ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. அவர் இருக்கிற இடம் தான் சரியான இடம். ಆತನು ಇರುವ ಸ್ಥಳವೇ ಸರಿಯಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, ಆ ರೀತಿ ಆದ್ರೆ கடந்த வாரத்துல பார்த்தோம், ಹೋದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ, follow the light அல்லது follow the light of the world truthfully and carefully. ಈ ಜೀವ ಬೆಳಕನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು ಎಂದು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இல்லையாப்பா, அது எடுத்து போட்டுக்கணும் மனுஷியா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல என்ன பண்ணீங்க? I am the light of the world ன்னு சொன்னாரே, அதை ட்ரூத்ஃபுல்லா கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ಈ ನಾನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಾನೆ. ನಿಜವಾಗಿಯೂ ಗಮನದಿಂದ ನಾವು ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. இரண்டாவதாக பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, trustfully and patiently என்பதை கவனமாக இருக்கணும். ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು ಎಂದು ನೋಡಿದ್ದೇವೆ. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ஃபாலோ பண்ணணும். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದರು. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. ஒளி ஒளி ஒளின்னு சொல்லி வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. ಬೆಳಕು ಬೆಳಕು ಅಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಓಡಾಡುತ್ತಿದೆ. நான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ಅದು ಹಿಂದೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದರೆ இந்த உண்மையான ஒளியை, மெய்யான ஒளியை பின்பற்றாம ಈ ನಿಜವಾದ ಬೆಳಕನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ நான் இல்லன்னு சொன்னா, ನಾವು ಗಮನಿಸಿದ್ದರೆ இல்லன்னு சொன்னா, ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ பொறுமையாய் அவருடைய பாதையை பின்பற்றலன்னு சொன்னா, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ನಾವು ನಾಶವಾಗುತ್ತೇವೆ. அதனால நீங்க தயவு செய்து ஒருவேளை கேட்கலன்னு சொன்னா, போன வார செய்தி நீங்க ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಕಳೆದ ವಾರ
ಮೆಸೇಜ್ ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೇಳಿ. இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು I ನೋಡುತ್ತೇವೆ. am the door. ನಾನೇ ಮಾರ್ಗ, ನಾನೇ ஆண்டவர் சொல்லுகிறார், ಬಾಗಿಲು, I am the door என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂದು நானே ಹೇಳುತ್ತಾರೆ. வாசல் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நானே வாசல். ನಾನೇ ಬಾಗಿಲು. ஆங்கிலத்தில் சொல்லும்போது டோர் என்று சொல்லுகிறார். ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಡೋರ್ ಅಂತ தமிழ்ல ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்ல போட்டிருக்குன்னு சொன்னா நானே வாசல் அப்படின்னு சொன்னா, நானே டோர் என்று சொன்னால் நானே கதவு என்று சொல்லுகிறார். I am the gate. ನಾನೇ ಬಾಗಲು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நானே வாசல் என்று சொல்லுகிறார். இதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்குங்க. அவர்தான் கேட், அவர்தான் வாசல் என்று சொல்லி, ನಾನೇ ಬಾಗಲು டோர் ಎಂದು என்று சொல்லி. ಹೇಳುತ್ತಾರೆ. ஆக வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜான் 10:9ல, யோவான் 10:9ல, 10:9 I am the door. ನಾನೇ ಬಾಗಲು. If anyone enters by me, ನನ್ನ ಮೂಲಕ ಯಾವನಾದರೂ he will ಪ್ರವೇಶಿಸಿದರೆ be saved ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. and will go in will go in and out ಇದಲ್ಲದೆ ಅವನು ಒಳಗೆ and find pasture. ಹೋಗುತ್ತಾನೆ, ಹೊರಗೆ ಬರುತ್ತಾನೆ ಮತ್ತು நானே வாசல் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಬಾಗಲು. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ನನ್ನ ಮೂಲಕ ಯಾವನಾದರೂ அவன் ಪ್ರವೇಶಿಸಿದರೆ ரட்சிக்கப்படுவான். ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. அவன் உள்ளும் புறமும் சென்று ಅದರಿಂದ ಅವನು ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ, ಹೊರಗೆ ಬರುತ್ತಾನೆ மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறது. ಮತ್ತು ಮೇಯ್ಮೆಯನ್ನು இந்த I ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. am the door என்று சொல்லுகிறார்ல, ನಾನೇ ಬಾಗಲು ಎಂದು இதெல்லாம் ಹೇಳುತ್ತಾನೆ. ரொம்ப கவனமா அவர் சொல்றாரு. ಇದೆಲ್ಲವೂ ತುಂಬಾ ಗಮನದಿಂದ சும்மா போற ಹೇಳ್ತಾರೆ. போக்குல சொல்லிக்கிட்டு போல. ಯಾವುದೋ ಹೇಳಬೇಕಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. சூழ்நிலைகளை அவள் பயன்படுத்தி கொண்டு, ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಿ எங்க I am the bread என்று சொல்லணுமோ அங்க அத சொல்றாரு. ಎಲ್ಲಿ ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿ ಅಂತ அப்படியே ಹೇಳಬೇಕು ಅಲ್ಲಿ சூழ்நிலை ಹೇಳಿದ್ದಾರೆ. வந்துட்டே இருக்குது. எங்க I am the light of the world ன்னு சொல்லணுமோ அங்க வந்துகிட்டு இருக்கு. ಎಲ್ಲಿ ನಾನೇ ಬೆಳಕು ಅಂತ ಹೇಳಬೇಕು ಅಲ್ಲಿ அதே ಹೇಳಿದ್ದಾರೆ. போலதான் எங்க I am the door என்று சொல்லணுமோ ಅದೇ அங்க வந்து ರೀತಿ கரெக்ட்டா ಎಲ್ಲಿ சொல்றாரு. ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳಬೇಕು ಅಲ್ಲಿ அப்ப ಹೇಳಿದ್ದಾರೆ. 9வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது. ஏன் அதை அவர் சொல்லுகிறார் என்று ಒಂದನೇ சொன்னால், ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿ ಯೋಹಾನನು 10:1, ಜಾನ್ 10:1. ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಕುರಿಹಟ್ಟಿಯೊಳಗೆ ಬಾಗಿಲಿಂದ ಬಾರದೆ ಮತ್ತೆಲ್ಲಿಂದಾದರೂ ಹತ್ತಿ ಬರುವನು, ಕಳ್ಳನು ಸುಳುಕೊಳ್ಳುವನು ಆಗಿದ್ದಾನೆ. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். ಬೇರೆ ದಾರಿಯಿಂದ ಬರುವತನು ಕಳ್ಳನು ಆಗಿದ್ದಾನೆ. பாருங்க, வாசல் வழியாய் வருகிறவன், ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಬರುವನು, வேறு வழியாய் ஏறுகிறவன். ಬೇರೆ ಬಾಗಿಲ சொல்லலாமா? ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಹೋಗುವ, வாசல் வழியாய் வருகிறவன், ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಬರುವನು, வேறு வழியாய் ஏறுகிறவன். ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಹತ್ತುವನು. அப்ப நீங்களும் நானும் டப்புன்னு வாசிச்ச உடனே என்ன நம்ம யோசிப்போம்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಓದಿದವೆ ಏನು பிசாசை ಅನ್ಕೊಳ್ತೇವೆ? குறித்து சொல்றாருன்னு சொல்லி யோசிப்போம். ಸೈತಾನನ ಕುರಿತು ಹೇಳ್ತಾನೆ. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பிசாசை குறித்து சொல்லல. ನನ್ನನ್ನು ನಾನು ತಿಳಿದ ಹಾಗೆ ಇದು ಸೈತಾನ அவர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து சொல்லுகிறார். ಕೆಲವೊಬ್ಬರ ಕುರಿತು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் தான் டோர், ನಾನೇ என்ன தாண்டி தான் எல்லாமே நடக்கணும். ನನ್ನ ಮುಖಾಂತರವೇ ಎಲ್ಲ ஆனா இந்த ನಡೆಯಬೇಕು. உலகத்துல வேற டோர் இருக்கு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾಗಿಲುಗಳು வேற ಇದೆ, கதவுகள் இருக்கு, ಬೇರೆ ಬಾಗಿಲುಗಳು ಇದೆ, வேற வாசல்கள் இருக்கு. ಬೇರೆ ಬಾಗಿಲುಗಳು ಇದೆ. அப்போ நானே வாசல் என்று சொன்னேன்ல, ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ அப்போ ಹೇಳಿದ್ರೆ வாசல் வழியாய் நான் தான் வருவேன். ಹಾಗಾದ್ರೆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ನಾನೇ ಬರುತ್ತೇನೆ. அந்த வாசல் வழியாய் வருகிறவன் ஒருத்தர், ಆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ஆனால் வேறு வழியாய் ஏறுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಹತ್ತುವವರು ಅನೇಕರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார்கள். ಆತರು ಕಳ್ಳರು ಕೊಳ್ಳೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. ஆக வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ಹಾಗಾದ್ರೆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಹೋಗುವವರು ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. இந்த மேய்ப்பனா இருக்கிறான் அப்படின்றத அடுத்த வாரம் நாம கூர்ந்து கவனிக்கலாம். ಇದನ್ನು ಈ ಕುರುಬನು ಎನ್ನುವ ಕಾರ್ಯವನ್ನು ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ. ஆக இப்ப நம்ம சொல்லலாம், வாசல், ಹೀಗಾದ್ರೆ ಹೇಳೋಣ, வாசல்கள், ಬಾಗಿಲುಗಳು, நிறைய டோர் இருக்குது. ಹೊರಗಡೆ ಅನೇಕ ಬಾಗಿಲುಗಳು ಇದೆ. நம்மை நேரத்தை திருட, ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು நிறைய வாசல்கள் இருக்கு. ಅನೇಕ ಬಾಗಿಲು ಇದೆ. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க நிறைய டோர்ஸ் இருக்கு. ನಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲು ಅನೇಕ ಬಾಗಿಲಿದೆ. நமக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க நிறைய பணம் என்கிற டோர் இருக்கு. ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಂತೋಷ ಕೊಡಲು ಅನೇಕ ಡೋರ್ಗಳಿದೆ. நமக்கு பொழுதுபோக்கு கொடுக்க நிறைய டோர் இருக்கு. ನಮಗೆ ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡಲು ಅನೇಕ ಡೋರ್ಗಳಿದೆ. நமக்கு சுகம் கொடுக்க நிறைய வாசல்கள் இருக்கு. ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡಲು ಅನೇಕ ಡೋರ್ಗಳಿದೆ. நமக்கு சிற்றின்பங்களை கொடுக்க நிறைய டோர்ஸ்
இருக்கு. ನಮಗೆ ಅನೇಕ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಕೊಡಲು ಅನೇಕ ಡೋರ್ಗಳಿದೆ. நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்டா இருக்க, நிறைய காரியங்களை கொடுக்க நிறைய டோர்ஸ் இருக்கு. ನಮ್ಮನ್ನು ಎಂಟರ್ಟೈನ್ ಮಾಡಲು ಅನೇಕ ಡೋರ್ಗಳಿದೆ. அப்ப ஆண்டவர் இதை கவனித்து சொல்லுகிறார். ದೇವರು ಇದನ್ನು ನೋಡಿ நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ. 9வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு குருடனுக்கு அவர் பார்வையை கொடுக்கிறார். ಇದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ நல்லது செய்யறாரு, ಅವರು ಒಳ್ಳೆದನ್ನು அது ಮಾಡ್ತಾರೆ. ஓய்வு நாள்ல செஞ்சிட்டாரு. ಅದನ್ನು ಅವರು ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು அப்போ ಬಿಡುತ್ತಾರೆ. நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ இந்த ಮುಖ್ಯತ್ವ உண்மையான ಕೊಡದಿದ್ದ டோருக்கு ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ முக்கியத்துவம் கொடுக்கல ಈ ஜனங்க. ನಿಜವಾದ ಬಾಗಿಲಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡಲಿಲ್ಲ. சுரண்டி சுரண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. திரும்ப திரும்ப யார் உனக்கு கொடுத்தது, யார் என்ன ನಿನಗೆ கொடுத்தாங்க, ಕೊಟ್ಟಿದ್ದು, எப்படி ಯಾರ್ ನಿನಗೆ கொடுத்தாங்க, ಕೊಟ್ಟಿದ್ದು, அந்த ಹೇಗೆ குருடனை ಕೊಟ್ಟರು. படாத ಆ பாடுபடுத்திட்டாங்க. ಕುರುಡರನ್ನು அவங்க அப்பா ಕೇಳಲಾರದಷ್ಟು அம்மாவையும் ಕೇಳಿದರು. கூப்பிட்டு என்னன்னாலும் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಕರೆದು ಕೇಳಿದರು. அப்போ இதெல்லாத்தையும் கவனிக்கிறார் ஆண்டவர். ಅದೆಲ್ಲವನ್ನು இப்ப ಗಮನಿಸುತ್ತಾರೆ இந்த ದೇವರು. உலகத்துல கள்ளனும் கொள்ளைக்காரர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಳ್ಳರು ಇದ್ದಾರೆ. அவங்களும் தங்களை டோர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ಅವರು ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவங்களுக்கெல்லாம் நானும் நீங்களும் கவனமா இருக்கணும்ன்றதுனாலதான் ನಾವು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ஆண்டவர் சொல்றார், ಇರಬೇಕೆಂದರೆ I am the door என்று சொல்லி, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನೇ நான் ಬಾಗಿಲು, மட்டும்தான் வாசல் என்று சொல்லி. ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳಿ வேற வாசலுக்கு நீங்க அதுக்கு இதுக்குன்னு ஓடுனீங்கன்னு சொன்னா ಬೇರೆ ಬಾಗಿಲ ಬಳಿ ಓಡಬೇಡಿ, நாசம் நிச்சயம். ನಾಶವು ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. அப்போ வேறு வழியாய் வருபவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் அப்படின்னு சொன்னா ಬೇರೆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ உங்கள் நேரத்தை கொள்ளையாட நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು உங்க ಅನೇಕರಿದ್ದಾರೆ. பணத்தை கொள்ளையாட கள்ளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು உங்க ಅನೇಕರಿದ್ದಾರೆ. சந்தோஷத்தை கொள்ளையாட நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು உங்க ಅನೇಕರಿದ್ದಾರೆ. சமாதானத்தை கொள்ளையாட நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು உங்க ஆரோக்கியத்தை கொள்ளையாட நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು கவனிங்க ಅನೇಕ கவனிங்க, உங்க உறவுகளை கொள்ளையாட நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. உங்க நல்ல குணத்தை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಲು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையை அழிக்க நிறைய கொள்ளைக்காரர்கள் ನಿಮ್ಮ இருக்கிறாங்க. ಬಾಳನ್ನು ನಾಶ ಮಾಡಲು உங்கள் ಕದ್ದುಕೊಳ್ಳರಿದ್ದಾರೆ. ஜீவனை எடுக்க நிறைய பேர் வெளியே கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ஆனால் நானே வாசல் வழியாய் வருபவர் என்று இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னால், ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நானே வாசல் டோர் என்று இயேசு சொல்லுகிறார் என்று ನಾನೇ சொன்னால், ಬಾಗಿಲು ಅಂತ ದೇವರು அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய நான் வருகிறேன் என்று சொல்றார். ಜೀವವನ್ನು ಕೊಡಲು ಜೀವವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡಲು வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. 10:10 யோவான் 10:10 வசனம் சொல்லுகிறது. ಯೋಹಾನನು 10:10 ಈ ರೀತಿ வாசிக்கிறீங்களா? ಹೇಳುತ್ತದೆ, யோவான 10:10. ಕಲ್ಲನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕೆಂತಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂತಲೂ ಬಂದೆನು. எவ்வளவு அழகா தெளிவா நம்மளுக்கு விவரிக்கிறார் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಲ್ಲಲು ಬರುತ್ತಾನೆ ಅಂತ வேறொன்றுக்கும் வரான். ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. வாசல் வழியாய் வர்றவங்களுக்கும் ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಬರುವ வேற வழியா வர்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವವರೆಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ ஜன்னல்ல ಅಲ್ಲವೇ? உடைச்சு வந்தா அவனுக்கு வித்தியாசம் இருக்குதானே? அவனுக்கு பேர் என்ன? ಕಿಟಕಿಯನ್ನು ಒಡೆದು ಬಂದರೆ ரூல்ஸ் மீறி ஒருத்தன் வரான்னு சொன்னா அவனுக்கு பேர் என்ன? ರೂಲ್ಸ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರೆ ಯಾರೋ போக ಹೆಸರೇನು போக சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ನಾನು ಹೇಳುವಾಗ ನಿಮಗೆ இன்னைக்கு ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஜன்னல் ஏறி வர்றத வச்சுதான் பெரிய பிரச்சனையே. ಇವತ್ತು ಕಿಟಕಿಯ ಮುಖಾಂತರ ಬರದೆ ಅನೇಕ ಇಂಟರ್ನೆಟ್ எப்படி வருது? ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஜன்னல் ஏறி தானே வருது. ಇಂಟರ್ನೆಟ್ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? ವಿಂಡೋಸ್ 7, ವಿಂಡೋಸ್ 10, விண்டோஸ் 11லாம் எங்கிருந்து வருது? ವಿಂಡೋಸ್ ಅಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? அதை எதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்துற வரைக்கும் நல்லா தப்பிச்சோம். ಎಷ್ಟವರೆಗೂ ನಾವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅಷ್ಟವರೆಗೂ ಉಪಯೋಗಿಸಿದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೇವೆ. ಬಿಟ್ಟರೆ ஜன்னல் ஏறி வந்தவன் முடிச்சிருவான் நம்ம கதையை. ಬಂದಿದ್ದು ಮುಗೀತು ಕಥೆ. அப்போ இன்னைக்கு ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ಅದರಿಂದ ನಾವು ತುಂಬಾ அநேக வாசல்கள் உண்டு, ಅನೇಕ ಬಾಗಿಲು ಇದೆ. ஒரே ஒரு மெய்யான வாசல் டோர் இயேசு மாத்திரம். ಒಂದೇ ಒಂದು ಸತ್ಯವಾದ ಬಾಗಿಲು ಅಂದರೆ ಅದು ದೇವರು ಮಾತ್ರ. வாசல்களை நம்பி ஓடாதீங்க. ಬಾಗಿಲುಗಳನ್ನು ನಂಬಿ ಓಡಬೇಡಿ. ஒரே வாசல் அவரை மாத்திரம் நம்பி ಒಂದೇ ಬಾಗಿಲನ್ನು ನಂಬಿ ಬನ್ನಿ. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. வசனம் எப்படி முடியுது? அது எப்படி சொல்லுகிறது? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால்
என்றால் ನಾನೇ ಬಾಗಿಲು, ನನ್ನ ಮುಖಾಂತರ ಪ್ರವೇಶಿಸುವವನು அவன் ரட்சிக்கப்படுவான். ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, he will be saved. அவன் ಅವನು ரட்சிக்கப்படுவான். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், அவன் ரட்சிக்கப்படுவான். ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. யாரு? ಯಾರು? இந்த வாசல்னு சொன்னார்ல, ಈ ಡೋರ್ ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ, அவருக்குள்ள நம்ம போகும்போது, ಆ ಬಾಗಿಲು ಮುಖಾಂತರ அவர் ಹೋಗುವಾಗ, சேஃபுக்குள்ளாக நம்ம இருக்கும்போது, ಆತನ ಬಾಗಿಲು அந்த ಅಲ್ಲಿ ಇರುವ லாஸ்ட்ல ஒரு போட்டோ இருக்கும் பாரு, அதை போடுங்க, அந்த மேய்ப்பறது போட்டோ. ಆ ಕುರುಬನ ಫೋಟೋ ನೋಡಿ. இந்த வாசலா இருக்கிறார் பாருங்க, ಈ ಬಾಗಿಲಾಗಿ இவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, ಇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇರುವಾಗ, அவர் அண்டைக்குள்ளாக நம்ம இருக்கும்போது, ಆತನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇರುವಾಗ, நானும் நீங்களும் ரட்சிப்புக்குள்ளாக இருப்போம். ನಾನು ನೀವು ರಕ್ಷಣೆಗೆ ಒಳಗೆ ಇರುತ್ತೇವೆ. ரட்சிக்கப்படுவோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವೆವು. இந்த உலகம் கொள்ளைக்காரர்கள் நிறைந்த உலகம், ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು, கள்ளர்கள் நிறைந்த உலகம். ಈ ಲೋಕವು ಕಳತನ அப்போ ಮಾಡುವ ಲೋಕವಾಗಿದೆ. முதல் காரியம், ಹಾಗಾದ್ರೆ ಮೊದಲನೇ he ಕಾರ್ಯ, is our defender and deliverer. ಆತನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ಮತ್ತು ಬಿಡಿಸುವವನು. அவரே என் பாதுகாவலரும் அவரே என்னை விடுவிப்பவருமாய் இருக்கிறார். ಆತನೇ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಗಾರನು ಮತ್ತು ಬಿಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. விடுவிப்பவர் என்று சொன்னால் ஒரு ಬಿಡಿಸುವವನು மோசமான ಎಂದು ಹೇಳಿದರೆ, சூழ்நிலையின் அனுபவத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் அவர்தான், விடுவிப்பவர் அவர்தான். ಕಷ್ಟವಾದ ಸಮಯಗಳಿಂದ அப்போ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ அவர்தான் எனக்கு டிஃபெண்டர், அவர்தான் எனக்கு டெலிவரரா இருக்கிறார். ಆತನೇ ನನಗೆ ರಕ್ಷಕನು, ಆತನೇ ನನ್ನ சங்கீதக்காரனாகிய ಬಿಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தாவீது சொல்றாரு, 23 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 23:4 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. 23வது அதிகாரம் 4வது வசனம் ಕೀರ್ತನೆ சொல்லுகிறது. 23:4 ಈ ರೀತಿ ஆறாவது ಹೇಳುತ್ತದೆ. எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? ನಾನು ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ, ನಾನು ಮರಣದ ನೆರಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ಕೇಡಿಗೆ ಭಯಪಡೇನು. அடுத்தது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன சொல்றது? ಯಾಕೆಂದರೆ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ನಾನು ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಡೆದರೂ பொல்லாப்புக்கு பயப்படேன், ನಾನು ಕಣಿವೆಗಳಿಗೆ பயப்பட மாட்டேன், ನಾನು ಭಯಪಡೇನು. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. டிஃபெண்டர் என்னோடு கூட இருக்கிறீங்க, ರಕ್ಷಕನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ பாதுகாவலர் என்னோடு கூட இருக்கிறீங்க, ರಕ್ಷಕನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ, டெலிவரர் என்னோடு கூட இருக்கிறீங்க, ಬಿಡಿಸುವಾತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ, விடுவிப்பவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ಬಿಡಿಸುವಾತನು அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಕಣಿವೆಗಳಿಗೆ ನಾನು ಭಯಪಡೇನು. பாருங்க, ಕನ್ನಡத்துல கூட அழகா சொல்லுகிறது, மரணದ ನೆರಳಿನಲ್ಲಿ. ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ಅಂತ மரண இருளிலல்ல, மரண ನೆರಳಿನಲ್ಲಿ சொல்லுது வசனம். ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ஆங்கிலத்தில் சொல்லுகிறது the valley of the shadow of the death. என்ன நிழல் என்று சொல்லுகிறது, ನೆರಳು. ஆக மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், ಮರಣದ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಾನು அது ನಡೆದರೂ நிழல் தான், பயப்படாதீங்க. ಅದು ನೆರಳೇ, ಭಯ ಬಿಡಬೇಡಿ. லைட் வந்தா போயிடும், ಬೆಳಕು ಬಂದರೆ ಅದು ಹೋಗುತ್ತದೆ, உண்மையான டோர் வந்தா போயிடும். ನಿಜವಾದ ಬಾಗಿಲು So, ಬಂದರೆ அதனால நான் ಅದು பயப்பட ಹೋಗುತ್ತದೆ. மாட்டேன். இது அவர் எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு, ಅದರಿಂದ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಎಷ್ಟು ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ நான் ಇಂದ பயப்பட மாட்டேன், ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா டிஃபெண்டர் என் கூட இருக்கிறாரு. ಯಾಕಂದ್ರೆ ஹalleluya, ರಕ್ಷಕನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. என்னை டிஃபெண்ட் பண்ண என் கூட எப்பவுமே இருக்கிறாரு. ನನ್ನ ರಕ್ಷಕನು எந்த ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்கிறவர் ಯಾವ என் கூட இருக்கிறாரு. ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವವನು ஆக ಆತನಿದ್ದಾನೆ. மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், ಆದ್ದರಿಂದ ಮರಣ ಕಟ್ಟುಗಳು ನನ್ನನ್ನು ஏமாற்றங்கள் நம்மை ಆವರಿಸಿರಬಹುದು. சூழ்ந்திருக்கிறது, ஏமாற்றங்கள் நம்மை ಏಮಾರಿಸುವ சூழ்ந்து, ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವುದು, சுயநலம் பிடித்தவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க, ಸೆಲ್ಫಿಶ್ನೆಸ್ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು, துரோகம் செய்கிறவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க, ದ್ರೋಹಿಗಳು ನಮ್ಮ ಸೊತ್ತಿರ ಇದ್ದಾರೆ, கூடவே இருந்து குழி பறிக்கிறவர்கள் நம்ம கூட இருக்கலாம், ಜೊತೆಲೇ ಇದ್ದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು பாவிகள் நம்மை ಮಾಡುವವರು சூழ்ந்திருக்கிறார்கள், ಯಾಕಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲರೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. பாவிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், ಪಾಪಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ, பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ಪಾಪಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದೆ, வியாதிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, வியாதிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கேட்க மாட்டேங்குதா? வியாதிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ಅನೇಕ ಸಿಕ್ನೆಸ್ ಗಳು ನಮ್ಮ ಆವರಿಸುತ್ತಿದೆ. அந்நிய ஜனங்களும் சொந்த ஜனங்களும் நம்மை மோசம் போக்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. ಅನೇಕ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே வாசல், ನಾನೇ ಬಾಗಿಲು. இவங்க மத்தியில, இவைகள் மத்தியில ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும்னு சொன்னா, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಾದರೆ, டிஃபெண்ட் பண்ணணும்னு சொன்னா, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕಾದರೆ, விடுவிக்கணும்னு சொன்னா, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು இந்த ಬಿಡಿಸಬೇಕಾದರೆ வாசலுக்குள்ளாகவே இருங்க. ಈ
ಈ ಬಾಗಿಲು ಒಳಗೆ உள்ளவே இருங்க, ಈ ಬಾಗಿಲು ಒಳಗಿರಿ, இல்லன்னா வேற வாசல்கள் உங்களை திருடிட்டு போயிடும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೇರೆ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮನ್ನು ಕದ್ದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் சில சமயத்துல என்ன நினைக்கிறோம், ನಾನು ಕೆಲವು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತೇನೆ, ஐயோ ಅಯ್ಯೋ ஏன் இந்த கல்லு, ಯಾಕೆ ಇದು, ஏன் இந்த குத்து, ಯಾಕೆ ಇದು, ஏன் இந்த அடி. ಯಾಕೆ ಈ ಹೊಡೆತ. தெரியுமா உங்களுக்கு விஷயம், ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ, எவ்வளவோ கல்லு விழுந்திருக்கு, ಎಷ್ಟೋ ಕಲ್ಲುಗಳು ಬಿದ್ದಿದೆ. அந்த 110 அடிகளையும் அவர் தாங்கிட்டு இருக்கிறார் ಆ பின்னாடி. ಬಿದ್ದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ஏதோ ಆತನು ஒண்ணு மிஸ் ஆகி உங்க மேல வந்து விழுது, ಯಾವುದೋ ಒಂದೇ ಒಂದು ಕಲ್ಲು ಮಾತ್ರ அதுக்கு ನಮ್ಮ ಮೇಲೆ எவ்வளவு ಬಂದು குதிக்கிறோம், ಬೀಳುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ನಾವು அதுக்கு ಕುಣಿತೇವೆ, எவ்வளவு அடிக்கிறோம், ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು எவ்வளவு ನಾವು கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறோம். ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಶ್ನೆ ஏப்பா என்ன இதுக்கு அனுமதிச்சீங்க, ಯಾಕಪ್ಪ ಇದನ್ನ ஏப்பா ಕೊಟ್ಟೆ? என்ன இங்க போக விட்டீங்க, ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಇಲ್ಲಿ உங்களுக்கு ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ? தெரியாதா நான் இங்க போவேன்னு சொல்லி, ನಿನಗೆ உங்களுக்கு தெரியாதா இது ಗೊತ್ತಿಲ್ವಾ ನಾನು நடக்குன்னு ಇಲ್ಲಿ சொல்லி. ಹೋಗುತ್ತೇನೆ, ನಾನು ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ஏதோ ஒண்ணு வந்ததுனால ಯಾವುದೋ ಒಂದೇ ಒಂದು ಬಂದಿದ್ದ அவரை நம்ம கேள்வி கேட்கிறோம். ಆತನನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೇವೆ. ஆனா அவரை பாருங்க பின்னாடி ದೇವರನ್ನು ಹಿಂದೆ ನೋಡಿ, ದೇವರ எத்தனை ಹಿಂದೆ ನೋಡಿ அடிகள் வாங்கியிருக்கிறார், ಎಷ್ಟು ಹೊಡೆತವನ್ನು எத்தனை ತಗೊಂಡಿದ್ದಾನೆ, கல்லுகளை வாங்கியிருக்கிறார், ಎಷ್ಟು எத்தனை ಹೊಡೆತವನ್ನು குத்து ಕೊಂಡಿದ್ದಾನೆ, அவர் வாங்கியிருக்கிறார். ಎಷ್ಟು ಚುಚ್ಚುಕೆಯನ್ನು உங்க ಕೊಂಡಿದ್ದಾನೆ. மேல விழுந்த ஒண்ணுக்கு அவ்வளவு சோர்ந்து ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಒಂದೇ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು அவர் ಅಷ್ಟು உங்களை எப்பவுமே ಪ್ರಶ್ನಿಸುತ್ತೀರಿ. என்னையும் உங்களையும் எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ಯಾವಾಗ್ಲೂ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. உங்களை ரட்சிக்க, என்ன ரட்சிக்க, உங்களை பாதுகாக்க, என்னை பாதுகாக்க ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು, அவர் என்னை ನನ್ನನ್ನು டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ನನ್ನನ್ನು ಆತನು ರಕ್ಷಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. சோர்ந்து போயிடாதீங்க. ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ನೀವು சில ಸೋತು சமயத்துல நம்ம ಹೋಗಬೇಡಿ. வேற மாதிரி யோசிக்கிறோம். ಕೆಲವು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿ இந்த ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. மனிதன் என் கூட இருந்தா பாதுகாப்பா இருப்பேன், இந்த மனுஷங்க என் கூட இருந்தா ಈ ವ್ಯಕ್ತಿ பாதுகாப்பா இருப்பேன், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ನಾನು ಸೇಫ್ ಆಗಿರುತ್ತೇನೆ. இந்த டாக்டர் என்ன விசாரிச்சா நான் பாதுகாப்பா ಈ இருப்பேன், ಡಾಕ್ಟರ್ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ನಾನು ಸೇಫ್ ಆಗಿರುತ್ತೇನೆ இந்த வீட்டுல ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. நான் இருந்தேன்னா பாதுகாப்பா இருப்பேன், ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾನು ಸೇಫ್ ಆಗಿರುತ್ತೇನೆ ಅನ್ಕೊಂತಾರೆ. என்ன சுத்திலும் ஒரு பெரிய அரண் இருக்கு, பெரிய சுவர் இருக்குது, அதனால நான் பாதுகாப்பா இருப்பேன், ನನ್ನ ಸುತ್ತಿರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಅದರಿಂದ என்ன ನಾನು ಸೇಫ್ சுத்திலும் ಆಗಿದ್ದೇನೆ. நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, அதனால நான் பாதுகாப்பா இருப்பேன். ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ, ಅದರಿಂದ அப்போ ನಾನು சேனை வீரர்கள் எல்லாம் safe சொல்லுவாங்க, ಆಗಿರುತ್ತೇನೆ. கேடகம் எனக்கு இருக்கு, அதனால பாதுகாப்பா இருக்கேன், ಸೋಲ್ಜರ್ಸ್ ಎಲ್ಲ ಹೇಳುತ್ತಾರೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ஈட்டி என்கிட்ட இருக்கு, அதனால நான் பாதுகாப்பா ಈಟಿ ಇದೆ, இருக்கேன். ಅದರಿಂದ ನಾನು இல்ல safe ಆಗಿದ್ದೇನೆ. இல்ல இல்ல, இந்த வாசலுக்குள்ள இருக்கிறீங்கல்ல, ಈ ಬಾಗಿಲು ಒಳಗಿದ್ದರೆ அதுதான் பாதுகாப்பு. ಅದೇ ನಿಮಗೆ கர்த்தர் நகரத்தை ஆகிருக்கு. காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ದೇವರು கர்த்தர் ಕಾಯಲಿಲ್ಲವೆಂದರೆ ಆ ಕಾರ್ಯವು காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா, ಕಾಯುವಾತರು ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. விருதா விருதா. போன 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரமோ 1 வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு நியூஸ் பாத்தீங்களா நீங்க? ஒரு 2 வாರದ ಹಿಂದೆ news அமெரிக்காவுல ನೋಡಿದ್ದಾರೆ. ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிபரை ஷூட் பண்ண பார்த்தாங்க. ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಶೂಟ್ இப்படி ಮಾಡಿದ್ದಾರೆ. போச்சு குண்டு, அப்படி போச்சு, இப்படி குண்டு எப்படி போச்சு, ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ அப்படியே fraction of secondல அவர் உயிர் தப்பினார், மயிர் இழையில் அப்படியே உயிர் தப்பினார். ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಆತನು பேசிக்கிட்டு இருக்காரு. ಪ್ರಾಣ ಭಯಂಕರದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. சுத்திரம் செக்யூரிட்டி இருக்கு, ಸುತ್ತೀರ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇದೆ, ஃபோர்ஸ் இருக்கு, சுத்திரம் அவரை சுத்திரம் இருக்கிறாங்க, ಸುತ್ತೀರ ಎಲ್ಲಾ அவரை ಕಾರ್ಯಗಳಿದೆ, காக்க எவ்வளவு கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க, ಅವರನ್ನು காவலாளர்கள் விழித்து இருக்கிறாங்க, ಆತನನ್ನು எங்க ಕಾಯಲು எவன் ಎಷ್ಟು ஷூட் ಜನ பண்ணுவான் ಇದ್ದಾರೆ? அப்படியே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ಆತನನ್ನು ஆனாலும் குண்டு டாயின் இப்படி போகுது, ಆದರೂ ಒಂದು ಗುಂಡು ಬಂದು ಆ ಕ್ಷಣ நீங்க போய் ಮಾತ್ರದಲ್ಲಿ பாருங்க போயிட்டு. ಹೋಗಿದೆ. டக்குன்னு இப்படி போகுது குண்டு. ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವರು ஒரு நிமிஷம் தப்பிசுதல். அந்த நபர் இப்படி அப்படின்னு இருந்தா கண்ணுக்கு விழுந்திருக்குமே. கர்த்தர் நகரத்தை காவாராகில் ದೇವರು ಕಾಯದಿದ್ದರೆ காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ಕಾಯುವಾತರು ಎಲ್ಲರೂ சுத்திலும் செக்யூரிಟಿ இருந்தாலும், ಸುತ್ತೀರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು போலீஸ்மேன்கள் இருந்தாலும், ಸುತ್ತೀರ ಪೊಲೀಸ್ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳು சுத்திலும் ஷெரீஃப்ஸ் இருந்தாலும், ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳಿದ್ದರು. அங்க ஒருத்தன் குண்டு போடுறான், ಅಲ್ಲಿ ಗುಂಡನ್ನು கர்த்தர் ಹಾಕುವರಿದ್ದಾರೆ. அனுமதி இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பான்னு உயிரை கொடுத்து வச்சிருக்காரு அவருக்கு. ದೇವರ அவர் ಅನುಮತಿ நல்லவரோ ಗೊತ್ತಿಲ್ಲ, கெட்டவரோ, ಅದಕ್ಕೆ நமக்கு சாதகமானவரோ ಅವರಿಗೇನು சாதகம் ಆಗಲಿಲ್ಲ. இல்லாதவரோ நமக்கு வேண்டாம். ಅದು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ ಅದು ಬೇಡ. ஆனா ஆண்டவர் வசனம் சும்மா விடுமா? ದೇವರ ವಾಕ್ಯವು ಸುಮ್ಮನೆ கர்த்தர் ಬಿಡುತ್ತದಾ? நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ದೇವರು ನಗರವನ್ನು ಕಾಯದಿದ್ದರೆ நம்ம சொல்லிக்கலாம், எங்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கிறது, பெரிய ராணுவம் இருக்கிறது, ನನ್ನ ಬಳಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಸೈನ್ಯವಿದೆ, இத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது. ಇಷ್ಟೊಂದು அப்படியே வரும்போது வானத்திலேயே ஏவுகணைகளை வெடிக்கிற சிஸ்டம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ಅನೇಕ ನನ್ನ ಬಳಿ ವಸ್ತುಗಳಿದೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. எந்த நாடு எப்படி வேணாலும் சொல்லலாம். ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗೆ ಬೇಗ ಅಂತ கர்த்தர் ಹೇಳಬಹುದು. காவாராகில் ದೇವರು ಕಾಯದಿದ್ದರೆ காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ಕಾಯುವವರು ಬರೀ நடக்கிற போர்கள் எல்லாம் பாருங்க, இவங்க தோத்துட்டாங்களா,
இவங்களுக்கு அடி விழுந்துச்சான்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். ಇವರಿಗೆ ಇದಾಯ್ತಾ ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. கர்த்தர் கைவிட்டார்னா முடிஞ்சிச்சு கதை. ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟರೆ ಮುಗೀತು ಕಾರ್ಯ. அப்ப அவர் மாத்திரம் தான் டிஃபெண்டர், ಆತರ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ರಕ್ಷಕ, அவர் மாத்திரம் தான் டெலிவரர் ஆயிருக்கார். ಆತನು ಮಾತ್ರನೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವರು. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು ನೋಡಿ. அப்போ சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக, கீர்த்தனை சங்கீதம் 18 ஆண்டவர் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். 18:2. ಯೆಹೋವನು ನನ್ನ ಬಂಡೆಯು, ನನ್ನ ಕೋಟೆಯು, ನನ್ನ ವಿಮೋಚಕನು, ನನ್ನ ದೇವರು, ನನ್ನ ಆಶ್ರಯಗಿರಿಯು, ನನ್ನ ಗುರಾಣಿಯು, ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಕೊಂಬನ್ನು, ದುರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ. இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? யாருங்க எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு? ಯಾರು ನಿಮಗೆ ನನಗೆ, யாரு எனக்கும் உங்களுக்கும் டெலிவரரா இருக்க முடியும்? ಯಾರು ನಿಮಗೆ ನನಗೆ ಬಿಡಿಸುವವರು? அவர் சொல்றாரு, இந்த பக்தன் அழகா பாடுறாரு, ಈ ಭಕ್ತನು துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ಆದ್ರಿಂದ ನನ್ನ ಶತ್ರುಗಳಿಗೆ ನೀಗಿಸಿ ನನ್ನನ್ನು ಕಾಯುವಿರಿ. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. துர்ச்சன பிரவாகங்கள் என் மேல் விழுந்தது, என்னை பயப்படுத்தினது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸುತ್ತದೆ. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳು ನನ್ನನ್ನು மரண ಆವರಿಸುತ್ತದೆ. கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ಮರಣದ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನನ್ನು எனக்கு ಆವರಿಸುತ್ತದೆ. உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ನಾನು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ನನ್ನ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮೊರೆ அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ನನಗೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದನು. நானே வாசல், ನಾನೇ ಬಾಗಿಲು. அவர்தான் டெலிவர், ಅವರೇ ಬಿಡಿಸುವವನು. அவர்தான் டெலிவரர், ಅವರೇ ಬಿಡಿಸುವವರು. அவரே பாதுகாவலர், விடுவிப்பவர். ಅವರೇ ರಕ್ಷಕನು ಮತ್ತು எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷ, ஹalleluya, உற்சாகமா இருக்கிறீங்க. ಉತ್ಸಾಹ. ಎರಡನೇದಾಗಿ the director and the dependable one, ನಿರ್ದೇಶಕ ಮತ್ತು அவரே என்னை இயக்குபவராய் இருக்கிறார். ಅವರು ನನಗೆ ನಿರ್ದೇಶಕ நாம் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரம்தான். நான் நம்புவது அவரை மாத்திரமே. என்னை நான் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரம்தான். நான் எப்போதும் சார்ந்து கொள்ளக்கூடியவர் அவர் மாத்திரம்தான். ನಂಬಿಗಸ್ತನು ಆತರ ಮಾತ್ರ. அவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படிதான் நீங்களும் நானும் நடக்கணும். ಅವರು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲು ಬಯಸುತ್ತಾನೋ ಆ ರೀತಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. He will direct my path. என்னுடைய பாதைகளை அவர் டைரக்ட் பண்ண விரும்புகிறார், சரி செய்ய விரும்புகிறார். ನನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಆತನು ತೋರಿಸುವ 23வது சங்கீதம் 4வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, 23ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ, அவர் என் ஆத்துமாவை தேற்றி ಆತನು ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಆತನು நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ನೀತಿಯ ದಾರಿಗಳ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நான் உனக்கு போதித்து, ನಾನು ನಿನಗೆ ಬೋಧಿಸಿ, 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಬುದ್ಧಿ ಹೇಳುವೆನು, ನೀನು ಹೋಗತಕ್ಕ ಮಾರ್ಗವನ್ನು ನಿನಗೆ ಬೋಧಿಸುವೆನು. இந்த டோர் இருக்கிறார்ல, ಈ ಡೋರ್ ಇದೆ, நானே வாசல் என்று சொல்லுகிறார்ல, நானே ಬಾಗಿಲು அவர் ಎಂದು உங்களையும் ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ, என்னையும் கரெக்டான டைரக்ஷன்ல நடத்த விரும்புகிறார். ಅವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ. அவரை மாத்திரம் நானும் நீங்களும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். ನಾನು ಆತನನ್ನು ಮಾತ್ರವೇ ನಂಬಬೇಕು. Constant dependable one. ಆತನ ಮೇಲೆ ಮಾತ್ರವೇ ನಾವು எப்போதும் நாம் நம்பத்தக்கவர் அவர் மாத்திரம்தான். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಸ್ತನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் அழகா பாடுறாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருப்பவர் நீர்தான். நான் ಯಾವಾಗಲೂ ಬಂದಿ ಸೇರುವ ಸ್ಥಳವು ನೀನಾಗಿದ್ದೀಯ. கண்மலையா இருப்பவர் ಬಂಡೆயா ಇರುವನು ನೀನೇ ಆಗಿದೆಯಾ. என்னை ரட்சிக்கிறதற்கு கட்டளையிட்டீரே, ನನ್ನನ್ನು நீரே என் கண்மலை, ನೀನೇ ನನ್ನ ಬಂಡೆ, நீரே என் கோட்டை என்று ನೀನೇ ನನ್ನ சொல்லுகிறார். ಕೋಟೆಯು. ஆக இது நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். ಇದನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 58:11 ஏசாயா 58:11 சொல்றது அப்படியே சொல்லு, பரவாயில்ல. கர்த்தர் நிமித்தமும் உன்னை நடத்தி, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ದೇವರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ಬರುಡಾದ ನಿನ್ನ ಬಾಳನ್ನು ನಡೆಸಿ, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ನಿನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ಆತನು
ஸ்ட்ராங் ஆக்குவார்னு சொல்லுங்க. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்படி இருப்பீங்க? நீர் பாய்ச்சுகிற தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றாய் இருப்பாயின்னு சொல்றாரு. ನೀವು ಬರಡು ಭೂಮಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. எப்போ? அவருடைய டைரக்ஷன்ல நான் நடக்கும்போது, ಆತನು ತೋರಿಸಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ, அவரை நம்பிக்கொண்டு அவரே சார்ந்து கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி நான் இருக்கும்போது, ಆತನನ್ನು ನಂಬಿ ಆತನನ್ನೇ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ಇವತ್ತು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? யாரையோ டைரக்ட் கட்ட நம்மள ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். ಯಾರ್ಯಾರೋ ನಮಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸಲು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. எதை யாரையாரோ தேவையில்லாத டைரக்ஷன்ல காட்ட என்ன நம்மள ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ಯಾರ್ಯಾರಿಗೋ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. உலக பிரகாரமா பார்க்கிறோம், ಲೋಕದ ಪ್ರಕಾರ ನೋಡುತ್ತೇವೆ. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனோ அல்லது அரசியல்வாதியோ அல்லது ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ஹீரோவோ ಆ ವ್ಯಕ್ತಿಯೋ டைரக்டா மீட் பண்ணிருப்பாரா என்னன்னு கூட தெரியாது. ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವರನ್ನು ಅವರು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. மனதுக்குள்ள ஒரு பெரிய மாயை உண்டாயிட்டு இருக்குது எல்லாருக்கும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟೆಯನ್ನೇ அவங்க ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்ன சொல்றாங்களோ அதான் செய்வேன். ಅವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನೇ கொலை ಮಾಡುತ್ತಾರೆ. பண்ண சொன்னா கூட செஞ்சிருவேன். ಕೊಲೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ಮಾಡುತ್ತಾರೆ. அதை பண்ண சொன்னாலும் எதை பண்ண சொன்னாலும் நான் கூட ಯಾವುದು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. டைரக்ட் பண்ண நிறைய பேர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ನಮ್ಮನ್ನು ನಮಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸಲು ಅನೇಕರಿಗೆ ನಾವು அதனால அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? ಅದರಿಂದ ನಮ್ಮ ಬಾಳು ಏನಾಗುತ್ತದೆ? ஹீரோ சொல்லியாச்சு, ಹೀರೋ ಹೇಳಾಯ್ತು, ஒருத்தரை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி ಒಬ್ಬರನ್ನು ಸಾಯಿಸೋಣ ಅಂತ நடந்துச்சு. ನಡೆಯಿತು. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ಇವಾಗ ಏನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ಇವಾಗ ಕಂಬಿಗಳನ್ನು ஏன்னா டைரக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕರಿಗೆ ದಾರಿ இன்னைக்கு அவனே அவன் காப்பாத்திக்க முடியல. ಅವರನ್ನೇ ಅವರು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಮುಗಿಲಿಲ್ಲ. இவ்வளவு மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல? ಎಷ್ಟು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೋಗುತ್ತಿದೆ. அப்போ என்ன பண்றோம்? சில பேர் அரசியல்வாதிகள் தங்களை ஒப்பு கொடுத்து தொண்டர்களா இருக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಪೊಲಿಟಿಕಲ್ ಗೆ கடைசி வரைக்கும் சக்கையா புழிஞ்சு எடுத்துருவாங்க, மேல வரவே விட மாட்டாங்க. ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யாருக்குங்க உங்களை டைரக்ட் பண்ண ஒப்பு கொடுத்துருக்கோம்? ಯಾರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ನಿರ್ದೇಶಿಸಲು ಬಿಟ್ಟಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ? வாங்க விசுவாசிகளுக்கு வாங்க. விசுவாசிகள் என்ன குறைஞ்சு போயிட்டாங்களா? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಏನು ಕೊರೆತೋದರಾ? ಯಾರಿಗೆ? இங்க ஒரு ஊழியக்காரர், எல்லா பாஸ்டர்கள் மார்களையும் நான் சொல்றேன், எல்லா பாஸ்டர்ಗೋಸ್ಕರ உண்மையாய் நடத்துகிற, சத்தியத்திலே நடத்துகிற, சரியான உபதேசத்தில் நடத்துகிற ஊழியக்காரர்களை நான் சொல்றேன். ಸರಿಯಾಗಿ ಸತ್ಯವಾದ ಉಪದೇಶಗಳಿಗಾಗಿ ஒரு சபைக்காக தங்களையே ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ಸಭೆಗಾಗಿ ಅವರನ್ನೇ ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. தங்களையே அப்ப தியாகம் செஞ்சுட்டு இருப்பாங்க, குடும்பமாய் தியாகம் செஞ்சிருப்பாங்க. ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ಸಮರ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ஒருத்தனை விசாரிக்க எவ்வளவு அவங்க வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க. ಒಬ್ಬರನ್ನು ವಿಚಾರಿಸಲು ಅವರನ್ನೇ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஒரு ஃபேமிலிக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே கூட நின்னு இருப்பாங்க. ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಿಂತಿರುತ್ತಾರೆ. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುತ್ತಾರೆ, சர்ச் பாஸ்டர் எல்லாம் கிள்ளுக்கிறியா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಹಂಗೆ ಕಿತ್ತಿ ಹಾಕಿ ಹೋಗುತ್ತೆ, ಸೊಪ್ಪಾಗಿದೆ ಅಂತ. இந்த சர்ச் பிடிக்கலையா? ಈ ಚರ್ಚ್ ಇಷ್ಟವಿಲ್ಲ, ಬೇರೆ ಚರ್ಚ್ ಹೋಗುತ್ತೇನೆ. ಚರ್ಚೆ வேண்டா, ಚರ್ಚೆ ಬೇಡ, யூடியூப்ல பாத்துக்கறேன், யூடியூப் ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇನೆ. யூடியூப் வேண்டா, ಯೂಟ್ಯೂಬ್ ಬೇಡ. யார் என் ஃப்ரெண்ட் யாரனா என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் அப்படியே அப்பப்ப கொஞ்சமா கூட நின்னுட்டு ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಎಲ್ಲಾದ್ರೂ ಇದ್ರೆ ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ, ஏன்னா எனக்கு தான் அர்ப்பணிப்பு அவசியம் இல்லையே, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. வேறு வழியாய் ಬೇರೆ ಮಾರ್ಗ வருகிறவர்கள் ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ கள்ளனும் கொள்ளைக்காரர்களுமாய் இருக்கிறாங்க. ಕಳ್ಳರು ಮತ್ತು ಕಳ್ಳ ಉಪದೇಶಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. யாருக்கு நம்ம டைரக்ட் பண்ண விட்டுட்டுக்கிறோம்? ಯಾರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಿರ್ದೇಶಿಸಲು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ? உங்களுக்காக தியாகம் பண்ண ஒரு சர்ச்சை விட்டுறோம், ನಿಮಗೋಸ್ಕರ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ ಚರ್ಚನ್ನು ಬಿಟ್ಟು போதகரை விட்டுறோம், ಆ ಬೋಧಕರನ್ನು ಬಿಡುತ್ತೇವೆ. ஒரு சிலர் ஜென்யூன் ரீசன் இருக்கு, ಕೆಲವೊಬ್ಬರು ಜೆನ್ಯೂನ್ ರೀಸನ್ ಇರುತ್ತೆ, சரி ஒத்துக்கலாம், ஒப்பிಕೊಳ್ಳೋಣ. ஆனா அந்த ஜென்யூன் ரீசன் இல்லாம சிலர் எவ்வளவு ஆட்டாடி போதகர்களுக்கு பேச்சை காமிச்சிட்டு மூஞ்ச பேக்ல குத்திட்டு நம்ம வரமே, ಕೆಲವೊಬ್ಬರು ಕಾರಣವೇ ಇಲ್ಲದೆ ಓಡೋಗುತ್ತಾರಲ್ಲ, முதுகுல குத்திட்டு நம்ம போறமே, ಕೆಲವೊಬ್ಬರು கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? ದೇವರು ನೋಡದೆ ಇರುತ್ತಾರಾ? வாசல் வழியாய் வருகிறவன், ಬಾಗಿಲ ದಾರಿಯಿಂದ ಬರುವವನು நல்ல மேய்ப்பன், ಒಳ್ಳೆ. வேறு வழியாய் வருகிறவர்கள் ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವವರು கள்ளனும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ಕಳ್ಳರು ಕೊಳ್ಳೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், ಇವತ್ತು ಆ ಮೀಟಿಂಗ್ ಈ ಮೀಟಿಂಗ್, பேரின்ப பெருவிழான்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ಅನೇಕ ಮೀಟಿಂಗ್ಗಳು, விடுதலை மீட்டிங், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, பெரிய விடுதலை கூட்டம் நடத்துகிறோம். டெலிவரன்ஸ் கூட்ட 3 நாள் கூட்டம், 3 ದಿವಸ ಕೂಟ, 4 நாள் கூட்டம், 4 ದಿವಸ ಕೂಟ, 12 நாள் கூட்டம். இது பாருங்க, இதெல்லாம் அந்த கணக்குல வேற வைப்பாங்க பாருங்க.
ಅದೆಲ್ಲ ನೋಡಿ 7 நாள் ಲೆಕ್ಕ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. 21 நாள் 40 நாள் ಎಲ್ಲ ಸಿಂಗಲ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. கேட்ட வேற என்னோ கதை சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், அது எப்படியே வச்சுட்டு போட்டோம். அங்க இந்த இடத்துக்கு வாங்க, ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ, அட்வர்டைஸ்மெண்ட் ಮಾಡಿ போஸ்டர்ஸ் அப்படியே அப்படியே பெரிய பெரிய போஸ்டர்லாம் போட்டு ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ அப்படியே போஸ்டர் இல்லாத முகங்களை எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆராதனை வீரர்களை உள்ள போட்டு யாரெல்லாம் ಆರಾಧನೆ ಮಾಡುವ ஃபேமஸா இருக்கிறாங்களோ அந்த முகத்தை உள்ள போட்டுறது. ಯಾರೆಲ್ಲ ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಆಗಿದ್ದಾರೋ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಆ ಬ್ಯಾನರ್ ನಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. இவங்களுடைய டார்கெட்லாம் யாரு? ಇವರ ಟಾರ್ಗೆಟ್ ಎಲ್ಲ ಯಾರು சொல்லுங்க நீங்க. ಬೇರೆ இவங்களுடைய டார்கெட்லாம் யாரு? இவர டார்கெட்லாம் யாரு? ಬೇರೆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗುವವರು. யாரு? ಬೇರೆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗುವವರು. வேற சர்ச்சுக்கு போற ஆளுங்க. இங்க பாஸ்டர் பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ಇಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಪಾಪ ஒண்ணும் தெரியாத இன்னோசென்ட் புள்ளையா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ விசுவாசி எனக்கு உண்மையா இருப்பாங்க, ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿ ನನಗೆ நான் உங்களுக்கு எவ்வளவு ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರ್ತಾನೆ, ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲ நான் ಮಾಡಿದ, கூட எவ்வளவு நின்று இருக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟು ನಿಂತಿದ್ದೇನೆ, இருப்பாங்க இருப்பாங்க ಇರ್ತಾರೆ ಅಂತ ஒண்ணும் தராத புள்ள மாதிரி பாஸ்டர் அங்க நின்னுட்டு இருப்பாரு. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗೆ ನಿಂತಿರುತ್ತಾರೆ. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி எங்க ஓடுது? ಈ ಕುರಿಮರಿ ಎಲ್ಲಿ ಓಡಿದೆ? எங்க அட்ராக்ட் பண்றாங்க அங்க ஓடுது. ಎಲ್ಲಿ ಅಟ್ರಾಕ್ಟಿವ್ எங்க கவர்ந்து இழுக்குறாங்க அங்க ஓடுது. ಎಲ್ಲಿ ಎಳೆಯುವ ಕಾರ್ಯಗಳಿದೋ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. வேறு வழியாய், ಬೇರೆ ಮಾರ್ಗ. நீங்க வேற எப்படின்னா புரிஞ்சுக்குங்க இந்த பிரசங்கம். ನೀವು ಯಾವ ರೀತಿ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் எங்க எங்க உங்க டார்கெட் போகுது? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಹೋಗುತ್ತೆ? இவர் முட்டி போட்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டருக்குள்ள நடத்திருப்பார், ஆண்டவர் அறியாதவர்களை நடத்திருப்பாரு. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಿರುತ್ತಾರೆ. அவர் ஒரே ஒரு போஸ்டர் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவாரு. ಅವರು ಒಂದೇ ಒಂದು ಪೋಸ್ಟರ್ ಹಾಕಿ ಎಲ್ಲರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா இந்த உலகம்? ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿದೆ ನೋಡಿ. யாருக்கு உங்களை நீங்க டைரக்ட் பண்ண அர்ப்பணிச்சிருக்கீங்க? ಯಾರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನಿರ್ದೇಶಿಸಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ? யாருக்கு உங்களே என்னையும் டிபெண்டபிளா அர்ப்பணிச்சிருக்கிறோம்? ಯಾರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಅರ್ಪಿಸಿದ್ದೇವೆ? இதுதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன், தங்கள் சுயநலத்திற்காக நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ಅವರ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னொரு சர்ச் விசுவாசிங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. எதுக்கு ஃபெலோஷிப்? ಇನ್ನೊಂದು ಸಭೆಯ ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. எதுக்கு ஃபெலோஷிப்? ಫೆಲೋಶಿಪ್ ಬೇಡ. எதுக்கு டெய்லி மீட்டிங்? ಯಾಕೆ ಡೈಲಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡ್ತೀರಾ? அப்புறம் அவங்கள என்னென்னவோ பேசி வெளியே போட்டுறது, ஊழியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடுறது. ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡಿ ಅವರು ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವೆಯಿಂದ ಹೊರತರುವುದು. இன்னொரு சர்ச் விசுவாசிಗಳು அன்டைமில் எதுக்கு ஃபோன் உங்களுது? ಬೇರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಯಾಕೆ ಬೇಡದೇ ಇರುವ ಟೈಮಲ್ಲಿ ಫೋನ್ ಕಾಲ್ಸ್? விசாரிக்க ஒரு போதகர் இருக்கிறார்ல, ವಿಚಾರಿಸಲು ಒಂದು போதகர், ஒரு மேய்ப்பன தலைவனை வச்சிருக்கிறார்ல. ಒಬ್ಬ உங்களுக்கு சபை கான்செப்ட்லாம் பிடிக்காது, ನಿಮಗೆ ಸಭೆ ಅನ್ನೋ ಕಾರ್ಯಗಳು ಇಷ್ಟವಿಲ್ಲ, ஆனா சபை விசுவாசிகள் மட்டும் வேணும். ಆದರೆ ಸಭೆ ಅನ್ನೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮಾತ್ರ ಬೇಕು. நானே வாசல், ನಾನೇ ಬಾಗಿಲು. யார் சொல்றாரு? நான் சொல்லல, என்ன சொல்லல வாசல்னு சொல்லி. ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. இவர் பெரிய வாசல், இவரு ದೊಡ್ಡ ಬಾಗಿಲು ಇವರು. ஆண்டவர் சொல்றாரு, நான் ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நானே டோர் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. வாசல் வழியாய் வருகிறவர் நான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ಬಾಗಿಲ ಒಳಗಿಂದ ಬರುವವನು ನಾನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. வேறு வழியாய் வருகிறவர்கள் யார் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವವರು ಯಾರು ಅಂತ ನೀವೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ಅವರು ಕಳ್ಳರು ಕೊಳ್ಳೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு திட்டத்துக்கு மேல திட்டம் கிறிஸ்டியன் உலகத்துல வந்துடுச்சு. ಇವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. எவ்வளவு பேர் அவங்கள ரோஸ்ட் பண்ணாலும் தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ಎಷ್ಟು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಹಂಗೆ ಹೋಗುತ್ತಾ. அவன் அப்படிதான் பேசுவான், ಅವರು ಹಾಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவனுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி அவங்கள சொல்லிக்கிட்டு ಅವರಿಗೆ ಬೇರೆ நீ ஒரு சரியான வழியில போனாலும் உங்களை நம்ம பாராட்டலாம். ನೀವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿದರೂ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಹೇಳಬಹುದು. என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, ಏನೇನು ನಡೀತಿದೆ? போன வாரம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ಕಳೆದ ವಾರ நான் பிரேயர் பண்ணணும்னா எனக்கு நீங்க சந்தா கட்டணும்பா. ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನೀನ್ ನನಗೆ ಕಾಸು ಕಟ್ಟ. பாஸ்டரே பிரேயர் பண்ணுவாரு, ಪಾಸ್ಟರೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡುತ್ತಾರೆ, பாஸ்டரே பிரேயர் பண்ணுவாரு, ಪಾಸ್ಟರೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ. அதனால ಅದರಿಂದ 5000 ரூபாய் கட்டுங்க. 5000 ಕಟ್ಟಿ. எந்த வேதத்துல இருக்குது? ಯಾವ எந்த கடவுள் சொன்னார் 5000 ரூபாய் கட்டினா தான் பிரேயர் பண்ணணும்னு சொல்லி? ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ 5000 ಕಟ್ಟಬೇಕಂತ. பங்காளர்கள் திட்டத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி எந்த கடவுள் சொல்லியிருக்காரு? ಎಲ್ಲಿ ಪಾರ್ಟ್ನರ್ಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್, வாலிபர்கள் பங்காளர்கள் திட்டம், ಯೂತ್ ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್, முதியோர் பங்காளர் திட்டம், சீனியர் சிட்டிசன்ஷிப், சிறுவர் பங்காளர் திட்டம்,
எக்ஸாம் திட்டம், எக்ஸாம் டைம்ல பிரேயர் பண்றாங்களா? ಎಕ್ಸಾಮ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ கரெக்டா ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು, அந்த டைம்ல பிரேயர் பண்றதுக்கு காசு. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾಸು. வேறு வழியாய் வருகிறவர்கள் ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವ கள்ளனும் கொள்ளைக்காரருமாய் ಕಳ್ಳರು இருக்கிறார்கள். ಕೊಲೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. சொல்றதுக்கு எனக்கு பயம் இல்ல. ಇದನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ನನಗೆ ಭಯವಿಲ್ಲ. பிரச்சனை வரும், ಪ್ರಾಬ್ಲಮ್ ಭಯ ಬರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಭಯವಿಲ್ಲ. வேறு வழியாய் போறவங்க யார் தெரியுமா? ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಹೋಗುವವರು ಯಾರು கள்ளனும் ಗೊತ್ತಾ? கொள்ளைக்காரர்கள். ಕಳ್ಳರು ಕೊಲೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. வழி தப்பு போட்டுருவாங்க. ಮಾರ್ಗವು ನಿಮಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. விட்டா கருவில் இருக்கிற குழந்தைக்கும் சந்தா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ಬಿಟ್ಟರೆ ಗರ್ಭದಲ್ಲಿರುವ ಮಗುಗೂ ನಾವು ವಸೂಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமா, சந்தா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ವಸೂಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு வேற ப்ரீச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், ஏன்னா நல்லதுக்கு ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ப்ரீச்சிங், நிறைய ப்ரீச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಅನೇಕ ಪ್ರೀಚಿಂಗ್ಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ஆசீர்வாத ப்ரீச்சிங், ಆಶೀರ್ವಾದವಾದ ಪ್ರೀಚಿಂಗ್, என்ன செழிப்பு உபதேசம். ಆಶೀರ್ವಾದ எங்க சுத்தினாலும் ಎಲ್ಲಿ ಸುತ್ತಿದರು அவர் செழிப்புல வந்து நின்னுடுவாரு. ಅವರು அது இதுன்னு பேசுவாங்க, ஆனா செழிப்பு உபதேசத்திலே தான் வந்து நிப்பாரு. ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಕುರಿತೇ ಪ್ರಾಸ್ಪெரிட்டி உபதேசத்திலே தான் வந்து நிப்பாங்க. ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಕುರಿತೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை மேன்மையாக்குவார், வாலாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಾಲಾಕದೆ ತಲೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ அப்படி கத்து கொடுத்துட்டோம். ಆ ರೀತಿ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. வேறு வழியா விஷயங்கள்லாம் கத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. நாளைக்கு ஒரு கஷ்டம், ನಾಳೆ ಒಂದು ಕಷ್ಟ, கடவுள் கேட்டது கொடுக்கல, ஏன்னா கடவுள் சித்தம் இல்ல. ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அவன் என்ன பண்ணுவான் அப்புறம்? ಆವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த கடவுள் கேட்டதே கொடுக்கல, அப்புறம் ಈ எனக்கு ದೇವರು ಕೇಳಿದೆ ಕೊಟ್ಟಲಿಲ್ಲ. ಆವಾಗ செழிப்புன்னு உபதேசம் பண்ண ದೊಡ್ಡದಾಗಿ ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಕುರಿತು எனக்கு எங்க இருக்குதுங்க பணம்? போ, ಎಲ್ಲಿದೆ ನನ್ನ ಹತ್ರ? என் வேலை போச்சு, என் வியாபாரம் போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு, ನನಗೆ ಹಣ ಇಲ್ಲ, ಕಾಸಿಲ್ಲ, ಏನು ಇಲ್ಲ. வேறு வழியா எதுக்கு நமக்கு? ಬೇರೆ ಮಾರ್ಗ ಯಾಕೆ? அப்ப சிலர் கிரேஸ் ப்ரீச்சிங், ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಗ್ರೇಸ್ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கப்பா, ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ நீ ಪಾಪ ಮಾಡಿ, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே ನೀನು கிடையாது, ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ நீ ಇಲ್ಲ, மனம் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது, ನೀನು ಮನ ತಿರುಗುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, மனம் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀನು ಮನೋ கிரேஸ் ப்ரீச்சிங், ಗ್ರೇಸ್ ಟೀಚಿಂಗ್. ஏன்னா ஏற்கனவே அவர் உங்க பாவத்துக்காக மன்னிச்சிட்டாரு, மறிச்சிட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮೊದಲೇ ನಿಮಗೋಸ್ಕರ ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ. ஈஸியா இருக்குதுல்ல? ತುಂಬಾ ಈಸಿ ಅಲ್ಲವಾ? மனம் மறந்த வேண்டிய அவசியமே இல்லையே. ನೀವು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. யாராவது கோர்ட்ல கேட்பாங்க, ಕೋರ್ಟಲ್ಲಿ ಕೇಳಿ, யாரையாவது கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ಯಾರಾದ್ರೂ ನೀವು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರೆ ஆர் யூ கில்ட்னு கேட்பாங்க. ನೀವು ಗಿಲ್ಟ್ ಆಗಿದ್ದೀರಾ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அதுக்கு மனம் வருந்துறீங்களா? ನೀವು ಅದಕ್ಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ படுத்தீரா? ಪಶ್ಚಾತ್ತಾಪ மனம் வருந்துறீங்களா? ಪಶ್ಚಾತ್ತಾಪ ஆர் யூ கில்ட் அப்படின்னு சொன்னா ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ತೀರಾ? அவன் சொல்லணும் ஐ அம் கில்ட்னு சொல்லி. ಅವ್ರು ಹೇಳಬೇಕು ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ஐ ಪಡುತ್ತೇನೆ. அம் நாட் கில்ட்னு சொன்னானா ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ 7 வருஷம் 14 வருஷம் ஆகும். 7 ವರ್ಷ 14 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ. அங்க மட்டும் ஐ அம் கில்ட்னு சொல்லி தப்பிச்சுக்கிற. ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾನು அப்ப ஆண்டவர் சமூகத்துல வரும்போது மாத்திரம் செஞ்ச பாவத்துக்கு மனம் வருந்த கூடாதா? ಮಾತ್ರ ನಾವು ಹೇಳುವುದಿಲ್ಲವೇ? செஞ்ச தப்புக்கு மனம் வருந்த கூடாதா? ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳಿಗೆ அப்ப ನಾವು கிரேஸ் ப்ரீச்சிங் ஆளுங்க என்ன பண்றாங்க? ಹಾಗಾದ್ರೆ ಗ್ರೇಸ್ செஞ்சுக்கோ உனக்கு என்ன இஷ்டமோ செஞ்சுக்கோ, ನಿನಗೇನು ಇಷ್ಟವಿದೆಯೋ இந்த ಮಾಡಿ, பாவமா செஞ்சுக்கோ, ಈ ಪಾಪವ ಮಾಡಿಕೋ, அந்த இஷ்டமா அதை செஞ்சுக்கோ, ಆ ಇಷ್ಟವ ನೀನ್ மனம் ಮಾಡಿಕೋ. வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀನು ಅದನ್ನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர்தான் மன்னிக்கிறாரே. ಆತನು ಕ್ಷಮಿಸುವ, Take it for granted. ಎಲ್ಲವನ್ನು ನೀನ್ ಮಾಡಬಹುದು. கிருபை ஈஸியா கிடைச்சிடுச்சுல, ಕೃಪೆಯು ரொம்ப அன்பு ಉಚಿತವಾಗಿ ஈஸியா ಸಿಕ್ಕಿದೆ. கிடைச்சிடுச்சுல, அன்பு ஈஸியா கிடைச்சிடுச்சுல, ಪ್ರೀತಿ ತುಂಬಾ easy ரட்சிப்பு ஈஸியா கிடைச்சிடுச்சுல, ರಕ್ಷಣೆ ಈಸಿಯಾಗಿ ಸಿಕ್ಕಿದೆ. உங்களுக்கும் எனக்கும் இலவசமா கிடைச்சது உண்மைதான். ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ನಿಮಗೆ ஆனால் ನನಗೆ ஒருவர் ಉಚಿತವಾಗಿ அதற்காக ಸಿಕ್ಕಿದ್ದು கிரயம் ನಿಜವೇ. கொடுத்தாரு, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ஒருவர் அதற்காக ಮಾಡಿದ ஜீவனை ಕಾರ್ಯ. கொடுத்தாரு, ஒருவர் அதற்காக ரத்தம் சிந்தினாரு. ಒಬ್ಬರು ಅದಕ್ಕೋಸ್ಕರ அந்த கில்ட் கூட ಪ್ರಾಣವೇ இல்ல அப்படின்னு சொன்னா ಆ ಪ್ರಶ್ನೆ என்ன மனுஷங்க நம்ம? ಏನ್ ಮನುಷ್ಯರು அப்ப ನಾವು? கிரேஸ் ப்ரீச்சிங் பேசுறீங்களே நீங்க. ಹಾಗಾದ್ರೆ ಗ್ರೇಸ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் எனக்காக மரித்தார், அந்த ஒரு காரியத்துக்கு மனம் ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿದಾರಲ್ಲ, ಆ ಕಾರ್ಯವೂ ಏನು ಆಯ್ತು? மனம் மருந்தல, மனம் திரும்பல, நான் ரிப்பெண்ட் ஆகலன்னு சொன்னா ನಾವು ಅದಕ್ಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ டேக் இட் ஃபார் கிராண்டட் கிரேஸ் எடுத்துக்க கூடாது. ಎಲ್ಲವೂ ನಮಗೆ கிருபை இலவசம் தான். ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கிருபை இலவசம் தான், ಕೃಪೆಯು ನಮಗೆ ಉಚಿತವೇ, ரட்சிப்பு இலவசம் தான், ರಕ್ಷಣೆಯು அவர் ಉಚಿತವೇ, அன்பு இலவசம் தான். ಪ್ರೀತಿ ಉಚಿತವೇ. ஆனால் அவர் அன்பின் விலை எவ்வளவு பெருசு ಆದ್ರೆ கொடுத்தார். ಆ ಪ್ರೀತಿಯ ಕಾರ್ಯವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ தன்னையே ಕಾರ್ಯ ஒப்புக்கொடுத்தார். ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನೇ ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 2 ஆணிகள் அவர் கரங்களில் அடிக்கப்பட்டது, ಅವರ ಕರಗಳಲ್ಲಿ கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಮೊಳೆಯನ್ನು ಹೊಡೆದರು. 2 கல்லர்களும் இருக்கிறாங்க 2 ಕಲ್ಲರ್ ಇದ್ದರು. அங்க கூட பாருங்க, ಅಲ್ಲಿಯೂ ನೋಡಿ அவர் போய் அவங்கள
அந்த அந்த வழியை தேடினாங்க. ஒரே ஒரு திருடன் ಒಬ್ಬ இவரே வாசல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். ಇವರೇ ಬಾಗಿಲು ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡ, இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கல. ಇನ್ನೊಬ್ಬನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீர் வந்து பெரிய ஆளா இருந்தா ரட்சித்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டான். ನೀನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ನೀನು ರಕ್ಷಣೆ ஆனா ஒருத்தன் என்ன பண்ணா, ಒಬ್ಬನು ಏನ್ ಮಾಡಿದ, நீங்க தான் வாசல்னு எனக்கு தெரியும், ನೀವೇ ಬಾಗಿಲು ಅಂತ ನನಗೆ எங்களை ಗೊತ್ತು, நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அங்க மனம் வருந்துறான். ನನ್ನನ್ನು ನೀವು ಸ್ವಲ್ಪ, அங்கேயும் இயேசு என்ன சொல்றாரு, ಅಲ್ಲಿಯೂ ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், ನೀನ್ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವೇನೆ, எவ்வளவு ಇರುವಾಯ್ ಅಂತ ಹೇಳಿದ. அவ்வளவு கொடூரமாய், அவ்வளவு வலியோடு வேதனையோடு இன்னும் ஒரு சில நொடிகளில் அவர் ஆவியை விடப்போகிற சூழ்நிலையிலும் ಅಷ್ಟೊಂದು ಕಷ್ಟವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறார், ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ನಡೆಸುವನು. அவ்வளவு மேலான அன்பை, ரட்சிப்பை நம்ம லேசா எடுத்துக்கலாம். ಅಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಅಷ್ಟೊಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳಬಹುದಾ? ஒரு வீடியோ பாக்குறேன், ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. இந்த வீடியோவில் சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறான், லிட்டரலா சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான் ಆ மேடையில. ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಹಾಡುತ್ತಿದ್ದರು, வர்ஷிப் டைம்ல, ವರ್ಷಿಪ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ. கண்ணான கண்ணே, தெரியாத மாதிரி பார்க்காதீங்க, கண்ணான கண்ணே பாட்டை, சினிமா பாட்டை மேடையில பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ವರ್ಷಿಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದರು. எங்க போகுது உலகம்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ ಈ ಲೋಕ? கேட்டா சாவாமையை பத்தி பிரசங்கம் பண்றாங்க. ಕೇಳಿದರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ, சாவாமை, சாவே எனக்கு இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. ಮರಣವೇ ನನಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அப்படி எவ்வளவு பேர் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களே பின்பற்றின்னு தான் இருந்தாங்க. ಅವರನ್ನೇ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ, எனக்கு சாவே கிடையாது ನನಗೆ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ಈಗ ಪ್ರಸಂಗ இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட பண்ணிட்டு இருப்பானுங்க அவங்க. ಇವತ್ತು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சாவாம எனக்கு சாவில்ல, ನನಗೆ ஆண்டவர் எழுந்துட்டார்ல, ದೇವರು எனக்கு சாவில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வழியாய் ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ வருகிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரர்களும், ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವವರು ಕಳ್ಳರು, வாசல் வழியாய் வருகிறவர் நான், ಬಾಗಿಲಿಂದ ಬರುವವರು நானே வாசல் என்று சொல்லுகிறார். ನಾನೇ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. அப்ப சாவாமை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டுங்க, அதை பின்பற்றணும். செத்து போயிட்டா இன்னைக்கு. ನಾನು ಸಾಯೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದವರೆಲ್ಲ ಸತ್ತೋದ್ರು. சாவு இருக்கு, ಮರಣ ಇದೆ, சாவு இருக்கு. இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும், அந்த நாள் நியமித்திருக்கிற வரைக்கும் ಮರಣವಿದೆ. ದೇವರು உயிரோடு இருப்போம். ஒரு நாள் நம்ம செத்து ದಿನದಲ್ಲಿ போவோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಮರಣ ಹೊಂದುವೆವು. ஆண்டவர் வசனத்தை ஏன் பொய்யாக்குறாங்க? ಯಾಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்றாரு ஆண்டவர். ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳಿದೆ ಅಂತ ದೇವರು ஆனா ಹೇಳಿದ್ದಾರೆ. இவனுங்க சொல்றாங்க உலகத்துல உபத்திரவமே இல்லன்றாங்க. ಇವರು ಹೇಳ್ತಾರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟವೇ ಇಲ್ಲ ಅಂತ. வேறு வழியா இதெல்லாம் பண்றாங்க. ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ. இதை நம்பிக்கிட்டு நான் போனேன்னு சொன்னா, ಇದನ್ನು ನಂಬಿ ನಾವು இந்த ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ, டைரக்ஷனுக்கு நேரா நம்ம போனேன்னு சொன்னா, ಈ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋದರೆ, அவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணி அவங்க நம்மள டைரக்ட் பண்றதுக்கு நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா, ಈ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ನಿರ್ದೇಶಿಸಲು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். ನಮ್ಮ ಬಾಳು ನಾಶವಾಗುತ್ತದೆ. சொல்ற I am the door. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನೇ ಬಾಗಿಲು. வேற வழி நிறைய இருக்கு, ಬೇರೆ ಮಾರ್ಗವು ಅನೇಕ வேற ಇದೆ, டோர் நிறைய இருக்கு, ಬೇರೆ ಬಾಗಿಲು ಅನೇಕ ಇದೆ, வாசல்கள் நிறைய இருக்கு, கதவுங்க நிறைய இருக்கு, ಬೇರೆ ಬಾಗಿಲುಗಳು ಅನೇಕವಿದೆ. வாலிப பிள்ளைகளை பப் கதவு நிறைய இருக்குது, ಪಬ್ ಡೋರ್ ಇದೆ, கிளப் கதவு நிறைய இருக்கு, ಕ್ಲಬ್ ಬಾಗಿಲು ಇದೆ, உனக்கும் சிற்றமன்களை கொடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಿನಗೆ ಕೊಡಲು, பொழுதுபோக்கு செய்ய நிறைய டோருங்க இருக்கு. ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡಲು ಅನೇಕ ಬಾಗಿಲು ಇದೆ. அதெல்லாம் நாம் போனேன்னு சொன்னா ಅದೆಲ್ಲ நாசமாயிடும். ನಾವು ಹೋಗಿದರೆ ನಾಶವಾಗುತ್ತೇವೆ. உண்மையான டோர் ஒருத்தர் கொடுக்கிறார். ನಿಜವಾದ ಡೋರ್ ಒಂದೇ. அதுக்குள்ள நம்ம இருந்தோன்னு சொன்னா ಅವನ ಒಳ್ಳಿಗೆ ನಾವು ಇದ್ದರೆ நாம் ரட்சிப்பை அனுபவிப்போம். ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವೆವು. பாருங்க, உள்ளும் புறம்பும் போவோமா அப்படின்னு சொல்றாரு வசனம். ಒಳಗೇನೂ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ. இந்த கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. ಎಷ್ಟು ಪ್ರೀತಿವಂತನು அவர் டைரக்ஷனுக்குள்ள அவரை நம்பிக்கிட்டு நீங்க இருக்கணும். ಆತನ ನಿರ್ದೇಶಕದಲ್ಲಿ ನಾವಿದ್ದರೆ மனதுக்குள்ள வச்சுக்கோங்க, ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அந்த டோர், அவர் டோரா இருக்கிறார்ல, அவர் வாசலா இருக்கிறார்ல, ಅವರು ಬಾಗಿಲಾಗಿದ್ದಾರಲ್ಲ, இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கார்ல, ಅಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ, ஃப்ரீ வில்ல கொடுக்கிறாரு உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும். ನಮಗೆ ಚಾಯ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಒಳಗೋಗಕ್ಕೂ ಈಚೆ ಬರೋದಕ್ಕೂ. அதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. ಅದು ಎಲ್ಲ ನಮಗೆ எப்ப நீ உள்ள வரணும்னாலும் அதை அவர் அனுமதிக்கிறார், ஃப்ரீயா கொடுக்கிறார், சுதந்திரத்தை கொடுக்கிறார். ಉಚಿತವಾಗಿ ನೀವು ಒಳಗೆ ಬರಲು ಅವರು ಅನುಮತಿಸುತ್ತಾರೆ. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ಒಳಗೇನೂ ಹೊರಗೇನೂ ಬರಲು ನಾವು உள்ளேயும் பாதுகாப்பு இருக்கு, விடுதலை இருக்கு, வெளியும் உங்களுக்கு வழிநடத்துதல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ಒಳಗೂ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟು, ಹೊರಗೆ ஆபத்து வரும்போது நீங்க உள்ள வரலாம், அனுமதி இருக்கு. ಕೆಲವು ஆபத்து வரும்போது, ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ಬಾಗಿಲು ಒಳಗೆ ಬರಬಹುದು. இருள் வரும்போது, அந்தகாரம் வரும்போது நீங்க உள்ள வந்து அடைக்கலமாய் உள்ள வந்து நின்னுடலாம். ಕತ್ತಲೆ ಬರುವಾಗ ನೀವು ಒಳಗೆ ಬಂದು ನಿಲ್ಲಬಹುದು. எந்த சூழ்நிலையிலும் நீங்க உள்ள வர்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ನಾವು ಒಳಗೆ ಬರಬಹುದು.
வெளியும் போறீங்கல்ல, ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತೇವಲ್ಲ, சில சமயங்களில் உங்க இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி தவறான காரியங்களை செய்யும் போதும் ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಬಲಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ மனம் வருந்தினால் உள்ளே வருவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். ನಾವು அவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். ಪ್ರೀತಿವಂತನು ಆತನಾಗಿ, ஆனா அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கூடாது. ಅದನ್ನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಟೇಕ್ ಇಟ್ ಫಾರ್ ಗ್ರಾಂಟೆಡ್. அவர் எனக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்க, ಎಲ್ಲವೂ ನನಗೆ என்னை நம்பின தேவனுக்கு, ಮಾಡಬಾರದು. என்னை நம்பின தேவனுக்கு, ನನ್ನ ನಂಬಿದ ದೇವರಿಗೆ நான் உண்மையாக இருக்கணும். ನಾನು காரணம் நான் உண்மை இல்லாத போதும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ನಾನು ಅವರಿಗೆ என் பிள்ளை ಕರೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲವೆಂದರೂ ನಾನು ಕರೆಕ್ಟ್ எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். ನನಗೆ ಅವರು அந்த சுதந்திரத்தை நான் அந்த சுதந்திரத்தை நான் வேற விதமா எடுத்துக்க கூடாது. ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಫ್ರೀಡಮ್ ಅನ್ನು ನಾನು ಬೇರೆ ರೀತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯೇ? அவர் டைரக்ட் பண்ண விரும்புகிறார். டைரக்ஷன் ಅವರು ನಿರ್ದೇಶಿಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ. அவர் எப்போதும் நம்பத்தக்கவராய் எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ಅವರನ್ನು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಆತರಿದ್ದಾರೆ. கள்ள போதகர்களை நம்பாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಕಳ್ಳ ಬೋಧಕರನ್ನು ನಂಬಬೇಡಿ. கள்ளர்களை நம்பாதீங்க. ಕಳ್ಳರನ್ನು ನಂಬಬೇಡಿ. அப்படி கள்ளன் சொல்லிட்டு வர மாட்டான். அவன் ಕಳ್ಳ ಅಂತ ಹೇಳಿ கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯಲು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಬರುವುದಿಲ್ಲ. இருப்பாங்க, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಇರುತ್ತಾರೆ. உங்களுக்கு தெரியாம உங்களை வஞ்சிப்பார்கள். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನು ಅವರು சுயநலத்திற்காக உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ಅವರ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಯೂಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு சபையை சார்ந்திருங்க. ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನೀವು ಡಿಪೆಂಡ್ ಆಗಿರಿ. அந்த சபை சரியான ஆவிக்குரிய சபையா என்று பாருங்க. ಅದು ಸರಿಯಾದ ಸಭೆಯ ಅಂತ ನೋಡಿ. சரியான போதகராய் என்று பாருங்க. ಅದು ಸರಿಯಾದ வாரம் வேற உபதேசத்தை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, பணம் சொல்லி வாரம் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ವಾರ ಹಣ ಅಂತ ಹೇಳಿದರೆ யோசிங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. சரியான போதகர், ಸರಿಯಾದ ಬೋಧಕ, சரியான சபை, ಸರಿಯಾದ ಸಭೆ, ஆவிக்குரிய சபை, ಆತ್ಮ ತುಂಬಿದ ಸಭೆ, உங்களை விசாரிக்கிற சபை, ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ಸಭೆ, உங்களுக்காக நிற்கிற சபை, ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುವಂತ ಸಭೆ, அதற்குள்ளாகவே இருங்க. ಅದರೊಳಗೆ ಇರಿ. அங்க இருந்துக்கங்க. ಅಲ್ಲಿ ಇರಿ. விட்டு கொடுத்துறாதீங்க. ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಡಿ. உங்க போதகரை உங்க சபையை விட்டு கொடுத்துறாதீங்க. ನಿಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಡಿ. இல்லன்னு சொன்னா, ಇಲ್ಲವೆಂದರೆ ಫ್ರೀ வில் இருக்கு. ಫ್ರೀ ವಿಲ್ ಇದೆ. வெளியே போக ಫ್ರೀ வில் இருக்கு. ಹೊರಗೆ ಹೋಗಲು ಫ್ರೀ ವಿಲ್ ಇದೆ. உள்ள வரவும் ಫ್ರೀ வில் இருக்கு. ಒಳಗೆ ಬರಲು ಫ್ರೀ ವಿಲ್ ಇದೆ. இங்க மனசாட்சி இருக்கு. ಮನಸಾಕ್ಷಿ ಅಂತ ಒಂದಿದೆ. அவர் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சபையை ரொம்ப லேசா எடுத்துக்க கூடாது. ಸಭೆಯನ್ನು ತುಂಬಾ ಲಘುವಾಗಿ ತಗೋಬೇಡಿ. லேசா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, ಲಘುವಾಗಿ ತಗೊಂಡರೆ நம்ம வாழ்க்கை வீணாயிடும். ನಮ್ಮ ಬಾಳು ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತೆ. நம்ம அலைய ஆரம்பிச்சிடுவோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ பல உபதேசங்களில் அடிபட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುವ நிலையான ஒரு உபதேசத்துல நிற்க மாட்டோம். ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. இங்கன்னு சொல்லி ಅಲ್ಲಿ ಅಂತ ஒரு சரியான உபதேசத்துல இருக்க பாருங்க. ಒಂದು ಸರಿಯಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ப்ரூஸ் லீ சொன்னது ஞாபகம் வருது. அவரு ಬ್ರೂಸ್ ಲೀ ಹೇಳಿದನೆ. ப்ரூஸ் லீ அவர் சொல்றாரு, அவர் ಹೇಳುತ್ತಾರೆ, 10 விஷயங்களோ 100 விஷயங்களையோ கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, 10-100 ವಿಷಯಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ, அவங்க மேல எனக்கு பயம் இல்ல. ಅವರ ಮೇಲೆ ನನಗೆ ಭಯ ಇಲ್ಲ. நான் ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாரு, ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಫುಲ್ ಆಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರೋರು, அவன்தான் எனக்கு பயம். ಅವರು ನೋಡಿದರೆ ಭಯ. இப்ப ஏன் தெரியுமா இதை சொன்னேன்? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಾನು ಇದು ಹೇಳಿದೆ? அங்க அவன் சொல்றான், அங்க இதை சொல்றான், இங்க சொல்றான், 10 விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற பாருங்க. 10 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹಾಕಿ ಚಿಂತೆಗೊಳ್ಳುತ್ತಿರುತ್ತಾರಲ್ಲ, அதுக்கு பிசாசு பயப்பட மாட்டான். ಅದಕ್ಕೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನಡೆಸದೆ ಅವನಲ್ವೇ. ஆனா ஒரு உபதேசத்துல, சரியான உபதேசத்துல, ಒಂದೇ ಒಂದು ಉಪದೇಶದಲ್ಲಿ, ஒரு சபையில நிலையாய் நீங்க நின்னு தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பாருங்க, ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀರಲ್ಲ, பார்த்தா தான் பயப்படுவான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ ಆತನಿಗೆ ಭಯ. லேசான ஆள் கிடையாதுடா, ಇವರೆಲ್ಲ ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. அங்க போய் சாட்சியே கொடுப்பான். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿಯೇ ಕೊಡುತ್ತಾನೆ. யோபு குறித்து சாட்சி கொடுக்குற மாதிரி யோபு ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. யோபுಗೋಸ್ಕರ ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು. அந்த மாதிரி இருக்கணும். ಆ ರೀತಿ ಇರುತ್ತೆ. சொல்லமா, டெலிவரர், ಡಿಫೆಂಡರ್ ಅಂಡ್ ಡೆಲಿವರರ್, ನಿರ್ದೇಶಕ ಮತ್ತು டைரக்டர் அண்ட் டிபெண்டபிள் ஒன். ನಿರ್ದೇಶಕ ಮತ್ತು ನಿಷ್ಠಾವಂತ. 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வாசல் கதவு பார்த்துட்டோம்.
ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரே ஒரு மேய்ப்பர், ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ அவரை ಕುರುಬನ குறித்து ಕುರಿತು பார்க்க போறோம். ನೋಡಲಿದ್ದೇವೆ. அவர் எப்படியெல்லாம் என்னை உங்களை நடத்த போறார், ಅವರು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನಡೆಸುವರು ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்றாரு. ಅವರು ಒಳ್ಳೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, அதை பார்க்க போகிறோம். ಅದನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು